மாலை வணக்கம். ஆஃப்டர் அ லாங் பிரேக் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வில் ட்ரை டு கண்டினியூ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் அடிமை முறை அப்படின்ற ஒரு புத்தகம். ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எழுதின புத்தகம். அதில் ஒரு கட்டுரை. என்ன கட்டுரைன்னா, தேவரடியார்களும் அடிமை முறையும் அப்படின்றது தான். கட்டுரையை நான் வாசிக்கிறேன். வாசிச்சு முடிஞ்ச உடனே அதை பற்றிய டிஸ்கஷன் போலாம். நம்ம பிற்கால சோழர் காலத்தில் மிக பரவலாக வளர்ந்த மற்றொரு அமைப்பு தேவரடியார் முறையாகும். இந்த தேவரடியார் நிறுவனம் தனியாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாகும். சொத்துக்களை வாங்க, விற்க, தானமாக வழங்க, திருமணம் செய்து கொள்ள தேவரடியார் உரிமையுடையவர்கள் என்பதனை சில கல்வெட்டுக்கள் உணர்த்துகின்றன. இதன் அடிப்படையில் இவர்கள் சுயேச்சையான தன்மையுடையவர்கள் என்று கூறலாம். ஆயினும் மற்றவர்களால் விற்கப்பட்டு அல்லது தானமாக கொடுக்கப்பட்டு பெண்கள் சிலர் தேவரடியாராக மாறிய நிகழ்ச்சிகளை சில கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. தேவரடியார் முறையில் பல படிநிலைகள் இருந்துள்ளமையால் அவர்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளில் முரண்பட்ட செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கிபி 119 பெரும்பானப்பாடி நாட்டு பாணப்புறத்து கணபதி நம்பியாகிய அழகிய பாண்டிய பல்லவராயன் என்பவன் திருவல்லங்கோயிலுக்கு தானமாக தேவரடியார் சிலரை அளித்துள்ளான். அநேகமா இது 111 படிச்சேன். இது பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். 1019. ஓகே, 1019 தான் லாஜிக்கலி கரெக்ட். திருவல்லங்கோயிலுக்கு தானமாக தேவரடியார் சிலரை அளித்துள்ளான். கிபி 1098 அமுதன் பள்ளி கொண்டான், அமுதன் வேளான், அமுதன் உய்ய வந்தான் என்ற வேளாளர் மூவரும் தென்னார்காடு மாவட்டம் திருவக்கரை ஊரிலுள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு அங்காடி என்பவளையும் அவள் மகள் பேரங்காடியையும் அவள் மக்களையும் தேவரடியாராக தானமளித்துள்ளனர். இதனை எங்கள் அடியாள் அங்காடியும் இவள் மகள் பெரங்காடியும் இவள் மக்களும் திருவக்கரையுடைய மாதேவர்க்கு தேவரடியாராக நீர்வார்த்து கொடுத்தோம் என்று கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கிபி 1175 திருவாலங்காட்டு கோவிலுக்கு 4 பெண்கள் 700 காசுகளுக்கு தேவரடியாக விற்கப்பட்டனர். தேவரடியார் மீதான சித்திரவதை. அரதத்தர் என்பவர் சோழ நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் பிறந்து திருவாவடுதுறைக்கு அருகில் உள்ள கஞ்சனூரில் வாழ்ந்தவர். பிறவி வைணவரான இவர் சைவ சமயத்தை தழுவி வடமொழியில் சைவ சமய நூல்கள் சிலவற்றையும் எழுதியுள்ளார். இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். பூலோகசிங்கம் அப்படின்றவர் இவர் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்றை உவே சாமிநாத ஐயர் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். தண்டனை என்ற பெயரில் கோவில் அதிகாரிகள் தேவரடியார்களை சித்திரவதை செய்யும் வழக்கம் 12ஆம் நூற்றாண்டில் இருந்துள்ளதை அவரது கட்டுரையால் அறிய முடிகின்றது. மாலை நேர வழிபாட்டிற்காக திருவடைமருதூர் சிவாலயத்திற்கு அரதத்தர் ஒரு நாள் வந்தார். அப்போது அவர் கண்ட காட்சியை ஊவேசா பின்வருமாறு வர்ணித்துள்ளார். இதுல ஒரு அண்ணாந்தாள் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் முறையை சொல்றாங்க. அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பேசேஜ் வாசிக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாந்தாள் அப்படின்றது ஒரு தண்டனை முறை. ஒருவரது கழுத்தை கயிறால் சுற்றி கயிற்றின் இரு முனைகளால் கால் கட்டை விரல்கள் இரண்டையும் கட்டிவிடுவர். இதனால் நிமிர முடியாமல் குனிந்த நிலையிலேயே இருக்க வேண்டியதாயிருக்கும். இந்நிலையில் முதுகின் மேல் ஒரு கல்லை வைத்து விடுவர் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் லெக்சிகன் அண்ணாந்தாள் என்பதற்கு விளக்கம் தெரிகிறது. இப்ப நான் ஊவேசா சொல்ற அந்த பேசேஜுக்கு போறேன். ஆலயத்தில் நுழையும் போது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. இல்லை, இனிமேல் இல்லை என்று அவள் சொல்லி சொல்லி அழுதாள். அவர் எங்கிருந்து அவ்வொளி வருகின்றது என்று கவனிக்கும் போது ஆலய வாசலின் ஒரு பக்கத்தில் அந்த ஆலயத்தை சேர்ந்த ருத்ர கணிகையர் சிலரை ஆலய மணியக்காரர் தண்டித்து கொண்டிருந்தார். முதலில் ஒருத்திக்கு அண்ணாந்தாள் பூட்டி அவள் முதுகில் கல்லை ஏற்றி கையில் பிரம்புடன் அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தார். கணிகையோ தண்டனையை தாங்க முடியாமல் கதறினாள். இக்காட்சியை கண்டு மனம் வருந்திய அரதத்தர் அத்தண்டனைக்கான காரணத்தை கோயில் அதிகாரியிடம் கேட்டார்.
அதற்கு அவ்வதிகாரி, இவள் இந்த ஆலய கைங்கரியம் செய்யும் ருத்ர கணிகையர்களில் ஒருத்தி. ஒரு வாரமாக ஆலயத்திற்கு வரவே இல்லை. இடையிடையே இவள் மகாலிங்க மூர்த்தியின் கைங்கரியம் செய்யாமல் இப்படியே தவறு செய்து வருகிறாள். பல முறை வார்த்தைகளால் கண்டித்து பார்த்தோம், அபராதம் போட்டோம். மீண்டும் மீண்டும் இந்த குற்றத்தை செய்து வருகிறாள். அதனால் தண்டோபாயம்தான் இவளை திருத்துவதற்கு ஏற்றதென்று இவ்வாறு செய்கிறார்கள் என்று விடையளித்தார். இதை கேட்ட அரதத்தர் விம்மி அழுதார். அக்கணிகையுடன் அவர் உறவு கொண்டிருக்கலாம் என்றும் அதன் பொருட்டே அவர் அழுகிறார் என்றும் கோவில் அதிகாரிகளும் பக்தர்களும் எண்ணினர். தாம் அழுவதற்கான காரணத்தை பின்னர் அரதத்தர் இவ்வாறு விளக்கினார். நீங்கள் அவளை தண்டித்தது பற்றி நான் துக்கப்படவில்லை. பரமேஸ்வரனது கைங்கரியத்தை சரியாக செய்யவில்லை என்று நம்மையும் தண்டித்து ஈஸ்வர கைங்கரியத்திலிருந்து மாறாமல் இருக்கும்படி செய்பவர்கள் இல்லையே என்றுதான் துக்கித்தேன். ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியின் கைங்கரியமே கண்ணாக இருக்கும் நீங்கள் சிவகணங்களுக்கு சமமானவர்கள். உங்கள் கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்து கைங்கரியம் செய்வதற்கு இல்லையே என்ற குறை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராமா. தேவரடியார்களுக்கு உடலை வருத்தும் தண்டனை வழங்கப்படுவதை அருளார் என்று போற்றப்படும் அரதத்தரும் பிற பக்தர்களும் மிக இயல்பாக எடுத்துக்கொண்டனர் என்பதை இச்செய்தி உணர்த்தி நிற்கிறது. இத்தகைய சித்திரவதைகள் அடிக்கடி நிகழ்ந்தமையாலும் சித்திரவதைக்கு ஆளாகும் பெண் ஓர் அடிமை என்பதாலும் இது மக்கள் மனத்தை உறுத்தவில்லை. எனவேதான் வேடிக்கை நிகழ்வாக இதை கண்டு நின்றனர். சோழர் காலத்துக்கு பின் வறுமையின் காரணமாக தம்மை தேவரடியாராக விற்றுக்கொண்ட சோக நிகழ்வுகளை சோழர் காலத்திற்கு பிந்திய 15ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மல்லாயி, அவளது மகள் உலகுடை நாச்சி என்ற 2 வெளியூர் பெண்கள் பொன்னமராவதி ஊரில் வந்து தங்கியிருந்தனர். ரட்சிப்பார் இல்லாமல் நலிந்து கடன்காரர்களின் தொல்லைக்கும் இவர்கள் ஆளாயினர். இதனை பொறுக்க முடியாத நிலையில் ஊரவரையும் பொன்னமராவதியில் உள்ள அழகர் பெருமாள் விண்ணவர் எம்பெருமான் திருக்கோவில் கருவூல அதிகாரிகளையும் கூட்டி, நாங்கள் எம்பெருமானுக்கு அடிமையாக புகுந்தோம், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர். ஊரவர்களும் கோவில் கருவூல அதிகாரிகளும் இதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் துயர் தீர்க்கும் வழிமுறையாக கோவில் அடிமையாக ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு அடிமையாக ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக அவர்களுக்கு கோவில் இலச்சினை சின்னம் பொறிக்கப்பட்டது. பொன்னமராவதியில் உள்ள மற்றொரு கல்வெட்டு ஸ்ரீ வராக கண்டிய தேவன் என்பவன் மாணி என்ற பெண்ணையும் அவளது மகன் இலக்கப்பன், மகள் சந்தனத்தாய் அழகியார், தங்கை மாலையார், தம்பி நயினார் இன்னும் சிலரையும் தேல் அடிமையாக ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலுக்கு கொடையாக கொடுத்தான். இவர்கள் மீது திருச்சூல சின்னம் பொறித்து தேவடிமையாக்கினர். தேவடிமை ஆணமைக்காக இவர்களுக்கு தேவடிமை காணி என்ற பெயரில் நிலம் வழங்கப்பட்டது. தேவர்களுக்கு அடியார் என்ற பொருளில் தேவரடியார் என்ற புனித முலாம் பூசப்பட்ட பெயருக்கு உரியவர்கள் விற்பனையின் வாயிலாகவே இப்பணிக்கு வந்துள்ளனர் என்ற உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. விண்ணுலகத்தில் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்ள விரும்பியவர்கள் இவ்வுலகில் இவர்களது வாழ்வை பறித்துள்ளனர். இந்நயினார் கோயிலுக்கு விட்ட தேவடியார் பொத்தாயியான அடைக்கலங்காத்த மாணிக்காத்தாளுக்கு என்ற கல்வெட்டு வரியில் இடம்பெற்றுள்ள விட்ட என்ற சொல் இட்ட என்ற சொல்லின் திரிவாகும். கொடுத்த என்ற பொருளிலேயே இட்ட என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. பிறரால் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் தேவரடியார்கள் என்பதை இச்சொல் உணர்த்துகிறது. விளக்கு கொடுத்தல், ஆபரணம் கொடுத்தல் என்ற அக்ரிணை பொருளை போலவே தேவரடியார்களை தானமாக வழங்கியது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கோவிலின் சிறப்புகளுள் ஒன்றாக தேவடிமை இருப்பது கருதப்பட்டது. இச்சிறப்பை பெறுவதற்காக தேவடிமை வரும் பெண்ணுக்கு நிலமும் குடியிருப்பு மனையும் பட்டமும் அளித்துள்ளனர். இதற்கு சான்றாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் உள்ள ராங்கியம் ஊரில் காணப்படும் கல்வெட்டில் இடம்பெறும் பின்வரும் வரிகளை குறிப்பிடலாம். இக்கோயிலுக்கு முன்பு தேவடிமை இல்லாதபடியாலே உடையம்மையை தேவடிமை ஆகவும் மெலுண்டாகிற தேவடிமை வகைக்கு இவள் முதலடைவு ஆகவும் காத்து திருவந்தி காப்பும் கொடுத்து இவளுக்கு நாளுதிக்கும் வென்ற மாணிக்கம் என்ற பட்டமும் கட்டி இக்கோயில் செவிப்பதாக இந்நாயனார் தேவதானம் பாண்டினேரி வயலில் பெரியான் வயக்கால் நிலம் முற்றும் எரநேரி வயலிலே காணி நிலமும் இக்குளங்களில் இந்நில விழுக்காடு தண்ணீரும் உடையவர்
திருமடை விளாகத்தில் கோயிலுக்கு மேல்புறமான தெருவிற்கு மேற்கில் மனையும் கொடுத்து இந்த மனை எல்லைக்கு கல்லும் இட்டு கொடுக்கையில். இதுதான் அந்த கல்வெட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் ராங்கியம் பூமீஸ்வரர் கோவிலிலே உள்ள கல்வெட்டொன்று மெனி என்ற தேவடிமையை மையமாக கொண்டு உருவான ஒரு வழக்கை குறிப்பிடுகிறது. மெனி என்ற தேவரடிமை வேலங்கோடி கோவிலுக்கு பாதியும் ராங்கியும் பூமீஸ்வரர் கோவிலுக்கு பாதியும் உரியவள் என்று குறுநிலம் மன்னன் ஒருவன், அவன் பெயர் சிதைந்துள்ளது, தீர்ப்பளித்தான். எங்கள் கோவில் தேவரடிமையை வேலங்கோடி கோவிலுக்கு பாதி பகுத்து கொடுக்க ஆவதென்ன என்று ராங்கியம் ஊரார் முறையிட்டனர். அதன் பின்னர் அத்தேவடிமையை வரவழைத்து அவள் முலை போட்டிருந்த சூளமும் பாதச்சூளமும் கண்ட பிறகு அவளிடமும், அதாவது தேவரடியார் ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விடும்போது அவங்களுடைய முலையிலையும் அவங்களுடைய பாதத்திலையும் சூளம் குறி சூடு வைக்கிறது வழக்கம். அதைத்தான் வெரிஃபை பண்றாங்க. அத்தேவடிமையை வர வைத்து அவள் முலை போட்டிருந்த சூளமும் பாதச்சூளமும் கண்ட பிறகு அவளிடமும் பேசி 4 பேர்களிடமும் கேட்டறிந்து மெனியை அவள் பிள்ளை எல்லோரையும் நம்முடைய தர்மமாக பூமீஸ்வரனுடைய தம்பிரானாருக்கே வழங்கியதாக இக்கல்வெட்டு கூறுகிறது. இக்கல்வெட்டில் தேவடிமையை குறித்த 3 முக்கிய உண்மைகள் இடம்பெற்றுள்ளன. சிறையளை என்ற சொல்லால் இக்கல்வெட்டு தேவடிமையை குறிப்பிடுகிறது. சிறை என்ற பெயரில் அடிமையை குறிப்பிடும் பழக்கம் இருந்துள்ளது இங்கு நினைவில் கொள்ளத்தக்கது. தேவடிமை என்பவள் அடிமையாகவே கருதப்பட்டாள் என்பதனை சிறையணை என்ற சொல் உறுதிப்படுத்துகிறது. 2. பாதத்திலும் முலையிலும் தேவடிமைக்கு திரிசூல சின்னம் இடும் பழக்கம் இருந்துள்ளது. 3. தேவடிமையுடன் அவளது பிள்ளைகளையும் தானமாக வழங்கியுள்ளனர். இதுதான் இந்த முன்னாடி கல்வெட்டிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளும் செய்தி. புதுக்கோட்டை மாநில கல்வெட்டு தொகுதியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கல்வெட்டு மாணி என்ற தேவடிமையுடன் அவளது குடும்பத்தாரும் தானமாக வழங்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. வரிவராக கண்டிய தேவன் தன்மமாக தேவடிமையாக விட்ட மாணிக்கி என்று இக்கல்வெட்டு தொடரில் இடம்பெறும். விட்ட என்ற சொல் அக்ரிணை பொருளாக தேவடிமையை கருதியதை வெளிப்படுத்துகிறது. கொங்கு நாட்டில் உள்ள திருப்பாதூர் அகஸ்தீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவிற்கு கவுண்டர்கள் சிலர் சென்றனர். கவுண்டர்களில் ஒருவர் தம் பெண்ணொருத்தியை பொட்டு கட்டி கோயிலுக்கு விட்டால்தான் கவுண்டர்களுக்கு கோவில் மரியாதை தர முடியும் என்றனர் கோவில் மேளத்தார்களாகிய கம்மாளர்கள். இதை கவுண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின் இரு தரப்பினரும் மகாராசாவிடம் போய் பிராது சொல்லிக் கொண்டார்கள். ராசாவானவன் உன் மகளை பொட்டு கட்டி விடாமல் போனால் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி கோவிலுக்கு பொட்டு கட்டி விடும்படி சொன்னார். அந்தபடியே பொட்டு கட்டின பொண்ணை வஞ்சகங்களினாலே மேளத்தார் கொன்று விட்டார்கள். இது ஒரு செய்தி. இச்செய்திகள் அடங்கிய இப்பட்டயம் எழுதப்பட்ட காலம் தெளிவில்லாமல் உள்ளது. பெரும்பாலும் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாக இதை பதிப்பித்த இராசு கருதுகிறார். இப்பட்டயம் பின்வருமாறு 3 செய்திகளை உணர்த்தி நிற்கிறது. 1. கோவில் மேளத்தார் ஒரு பொண்ணை கோவிலுக்கு பொட்டு கட்டி விட வேண்டும் என்பதில் ஆர்வமாய் உள்ளனர். தேவரடியார் கோவிலுக்கு இருப்பது அவசியம் என்று கோவில் நிர்வாகிகள் கருதியுள்ளனர். 2. வளம் படைத்தவர்கள் தம் குடும்பத்து பெண்களை கோவிலுக்கு பொட்டு கட்டிவிட விரும்பவில்லை. 3. விற்பனைக்கு பெண் கிடைத்தமையால் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி கோவிலுக்கு பொட்டு கட்டிவிட முடிந்தது. இதுதான் இந்த பட்டயத்தில் அறிந்து கொள்ளும் செய்தி. தஞ்சை மராத்திய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது பெண்களையும் சிறுமிகளையும் விலைக்கு வாங்கி தேவதாசிகளாக ஆக்கியமை குறித்து தஞ்சை மராத்திய மோடி ஆவணங்கள் சில செய்திகளை குறிப்பிடுகின்றன. மோடின்றது ஒரு வகையான எழுத்து. தஞ்சை பிரகாசம் நாவல் படிக்கும் போது இந்த மோடி வகை எழுத்தை பத்தி கூட ஒரு குறிப்பு வந்திருந்தது, நினைவிருக்கலாம். சரவேந்திர பட்டினத்தைச் சேர்ந்த ரமாமணி என்ற தாசியுடன் 5 பெண்களை மராத்திய அரண்மனையினர் விலைக்கு வாங்கி சிதம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பொட்டு கட்டி வைத்தனர். அன்னம் எனும் 10 வயது சிறுமி யமுனாம்பாள்புரம் சந்தன ராமசாமி கோவிலுக்கு 1842 பொட்டு கட்டி கண்டாள். இவளுக்கு மாதம் ஒன்றுக்கு 1 களம் நெல்லும் நாள்தோறும் பட்டை சாதம் 1.5 கொடுக்கப்பட்டது. காமாட்சியம்மன் கோவில் தாசிகளான கம்பாலயம் என்ற 10 வயது சிறுமியும் குளவாய் என்ற 12 வயது சிறுமியும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொட்டு கட்டிக்கொள்ள 1882 அனுமதி வழங்கப்பட்டது. 1843 வீரலட்சுமி என்ற தாசி இறந்து போனமையால் அவளுக்கு பதிலாக வெங்கடலட்சுமி என்ற 15 வயது பெண் தாசியாக்கப்பட்டாள்.
அருரூபமாயும் தேவடியாள் தனத்துக்கு யோகியம் இல்லாதவளாகவும் இருந்த தம் பெண் குழந்தைகளுக்கு தேவரடியார்கள் திருமணம் செய்வித்தனர் என்ற மோடி ஆவணம் ஒன்று தெரிவிக்கிறது. கண்காடிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த லெஸ்லி சி ஓர் என்பவர் கோவில், அரண்மனை மற்றும் குடும்ப பெண்கள் காலனியத்திற்கு முந்தைய தமிழ்நாட்டில் பெண்களின் அடையாளங்களின் கட்டமைப்பு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அக்கட்டுரையில் கோவில் பெண்கள் என்று ஒரு வகைமையை வகுத்து கொண்ட லெஸ்லி அதற்கு பின்வரும் வரையறையை வழங்குகிறார். கல்வெட்டுகளில் கோவிலுக்கு சொந்தமானவராக விவரிக்கப்படும் பெண் கோவில் பெண் ஆவார். கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் என்ற அர்த்தத்தில் இப்பெண் தேவர் அடியாள் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார். கோவில் பெண்கள் என்று வகைமைப்படுத்திவிட்டு அவரது கட்டுரையின் அடிக்குறிப்பு எண் 15 பின்வரும் குறிப்பை எழுதியுள்ளார். 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இன்னொரு கல்வெட்டு ஒரு கோவிலுக்கு சில பெண்கள் அடிமைகளாக தரப்பட்டதாகவும் அதன் பிறகு கோவிலின் மூலம் அவர்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாகவும், கோயில் மூலம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதரவின் பேரு ஸ்வதந்திரம் அப்படின்ற பேர் சொல்றாங்க, வழங்கப்பட்டதாகவும் பதிவு செய்கிறது. இவர்களை அடிமைகள் என்பதை விடவும் கோவில் பெண்கள் என்று நான் வகைப்படுத்துகிறேன். தேவரடியார்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் கோவில் பெண்கள் என்று வகைப்படுத்தி அடிமைகள் என்ற பிரிவில் இருந்து அவர்களை லெஸ்லி விடுவிக்கிறார். இது ஆய்வுக்குரியது. சுதந்திரம், சுவாந்திரியம் என்று அழைக்கப்படும் இவ்வடமொழி சொல் உரிமை என்ற பொருளை தருவது. இன்றும் கூட சிறு நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் வண்ணார், நாவிதர் ஆகியோருக்கு சுதந்திரம் என்ற பெயரில் மங்கள அமங்கல சடங்குகளிலும் நாட்டார் தெய்வ கோவில் விழாக்களிலும் பணமாகவோ பொருளாகவோ உணவாகவோ அல்லது இம்மூன்றுமாகவோ அன்பளிப்புகள் வழங்குவது வழக்கமாக உள்ளது. சுதந்திரம் என்பது அதை பெறும் நாவிதர் மற்றும் வண்ணார்களின் உரிமையாக விளங்குகிறது. இதுபோல் கோவில் பணி செய்யும் தேவரடியார்களும் சுதந்திரம் பெற்றமையால் அவர்களை அடிமைகளாக கருத முடியாது என்பது போல் அவரது வாதம் அமைகிறது. அவர் குறிப்பிடும் புதுக்கோட்டை மாநில கல்வெட்டு தொகுப்பில் மற்றொரு கல்வெட்டுள்ளது. நெல்வேலி என்பவளையும் அவள் மகள்களான மெய்யரை வழித்துணை என்பவர்களையும் திருமுதுகுன்றுடைய நாயனார் கோயிலுக்கு அடைக்கலம் காத்தார் மகள் வழித்துணை பெருமாள் பிள்ளை என்பவள் தேவடிமையாக இட்ட செய்தி இடம்பெறுகிறது. அத்துடன் ஊரில் பெருஞ்சுதந்திரம், தேவடிமைக்குண்டான சுதந்திரம் என்பன அவர்களுக்குரியது என்ற செய்தியும் இடம்பெறுகிறது. இதே கல்வெட்டு தொகுதியில் கல்வெட்டு எண் 710 யாச்சிய நாயக்கர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. அது யாச்சிய நாயக்கர் என்ற தலையாரி அடைக்கலம் காத்த மாணிக்கத்தான் என்ற தேவரடியாளை கோவிலுக்கு தானமாக வழங்கியதை குறிப்பிடும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி வட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் ஊரில் உள்ள பிரகதாம்பாள் கோவிலில் 1478 ஆண்டு கல்வெட்டொன்று கிடைத்துள்ளது. பெண்கள் சிலர் தேவடிமையாக இங்குள்ள திருமலை நயினார் கோவிலுக்கு வழங்கப்பட்டதை இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இவ்வாறு வழங்கப்பட்ட தேவடிமைகளின் பெயர்கள் பெற்றோர் பெயர்களுடன் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன. கல்வெட்டு சிதைந்துள்ளமையால் இவர்கள் கொடையாக கொடுக்கப்பட்டார்களா அல்லது விற்கப்பட்டார்களா என்பதில் தெளிவில்லை. இருப்பினும் தேவடிமை என்ற சொல் இப்பெண்கள் கோவில் அடிமையானதை வெளிப்படுத்துகிறது. கோவிலுடன் உள்ள பிணைப்போ சுதந்திரம் என்ற பெயரில் கிடைக்கும் பொருளோ பணமோ ஐரோப்பிய அடிமைகளுக்கு இருந்ததில்லை. அவர்களுக்கு இல்லாத ஒன்று இப்பெண்களுக்கு கிட்டுகிறது என்று கருதியதாலோ என்னவோ தேவடிமைகளை கோவில் பெண்கள் என்று வகைப்படுத்தி விட்டார். அவர்கள் கோவில் பெண்கள் என்றாலும் அடிமைகள் என்பதுதான் உண்மை. ஆணோ பெண்ணோ தானத்தின் வாயிலாகவோ விற்பனையின் வாயிலாகவோ இடமாற்றம் செய்யப்படும் போது அவர்களை அடிமை என்று வகைப்படுத்தாமல் வேற எப்படி வகைப்படுத்த முடியும்? எனவே லெஸ்லியின் வகைப்படுத்துதல் பொருத்தமற்றது என்பதுடன் நிறுத்திக் கொள்ளலாம். பொட்டு கட்டுதல் என்பது சமயம் சார்ந்த கோவில் சடங்கு. இச்சடங்கின் வாயிலாக ஒரு சிறுமி அல்லது இளம் பெண் அக்கோவிலின் தேவரடியாராக மாறுகிறார். பதியிலார், நித்திய சுமங்கலி, தேவடிமை என பல திருநாமங்கள் பொட்டு கட்டிய பெண்ணுக்கு சூட்டப்படுகின்றன. மேட்டிமையோர் தம் மேலாண்மையை நிலைநாட்டவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்ப்பின்றி தம் மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் வழிமுறைகளில் ஒன்றுதான் சமயச் சடங்கு. பாலியல், சாதி, பொருளியல் என்ற தன்மைகளால் அடித்தளத்தில் இருக்கும் பெண்ணை பொதுமகளாக மாற்றும் புனித சடங்கே பொட்டுக்கட்டுதல். சமய முத்திரையின் வாயிலாக
வரைமுறையற்ற பாலுறவு புனிதமாக்கப்படுகிறது. தேவடிமையின் வாழ்வியல் தேவைகளான உணவு, இருப்பிடம் ஆகியன கோயிலால் உறுதி செய்யப்பட்டுவிட மேட்டிமையோரின், குறிப்பாக புரோகித நில உடைமையாளர்களின் பாலியல் தேவைகளை நிறைவடையச் செய்வது அவளது பணியாகிவிடுகிறது. கோவில் வழிபாடு, திருவிழா போன்ற நிகழ்வுகளில் நடனமாடுதல், பாடுதல், கோலமிடுதல், பூக்கட்டுதல், இன்ன பிற செயல்கள் அவர்களது அவல வாழ்வை மறைக்கும் புனித திரைகளாக மட்டுமே அமைந்தன. ஒரு நிறுவனமாக உருப்பெற்று வளர்ந்த தேவரடியார் முறை அடிமை முறையின் மற்றொரு வடிவமே என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவர்கள் சொத்துரிமை உடையவர்களாக திகழ்ந்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், கோவில்களுக்கு தானம் வழங்கினார்கள் என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள் உள்ளன என்பது உண்மைதான். இதன் அடிப்படையில் மட்டும் இவர்கள் அனைவரும் சுயேட்சையானவர்கள் என்று கூறிவிட முடியாது. இவர்களில் சிலர் விலைபடு பொருளாகவும் தான பொருளாகவும் இருந்தமை, உடம்பில் சூழ சின்னம் பொறிக்கப்பட்டமை, இவர்கள் மட்டுமின்றி இவர்கள் பரம்பரையினரும் தேவடிமைகளாக விளங்க வேண்டும் என்ற விதிமுறை ஆகியனவும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன என்பதை எளிதில் புறக்கணித்துவிட முடியாது. நன்றி மக்களே. வாசிப்பு முடிந்தது. 10 பக்கம்தான் வாசிப்பு முடிந்தது. யார் பேசுறீங்க? நாகு கோம்ஸ். நாகு, உங்களுக்கு சிக்னல் இருந்தா நீங்க வேணா முதல்ல பேசுறீங்களா? கேக்குதுமா? நல்லா கேக்குது. ஓகே, எப்பா இன்னைக்குதான் முடிஞ்சிருக்கு. நன்றி கடி, ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துட்டு வந்ததுக்கு. நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஏன்னா ராஜராஜ சோழன் பத்தி நம்ம ஒரு சில கட்டுரைகள், தோப்பா அவர்கள் எழுதின கட்டுரை எல்லாம் படிச்சப்ப நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இத பத்தி பேசும்போது இப்ப தேவரடியார்கள்னு சொல்றத நம்ம ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு டிபேட்ல ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க. அது பெரியார நான் இந்த விஷயத்துக்காக மன்னிக்கவே மாட்டேன், அவர் இதை எடுத்துட்டாரு, இது கடவுளுக்கு நாங்க தொண்டு செய்யற, அது நாங்கன்னு சொல்லல, கடவுளுக்கு தொண்டு செய்யற ஒரு விஷயத்தை எதிர்த்து இதை எடுத்துட்டாங்க, அதனால நான் பெரியார மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுல பொதுவா அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த டைம்ல இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பேசு பொருளா மாறல, அது ஒரு ஸ்டேட்மெண்டா கடந்து போன மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது அது பேசு பொருளா மாறுச்சு. ஆனா இந்த இப்ப தேவரடியார்கள் அப்படின்னு சொல்றத இவங்க புனிதப்படுத்தியே எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த தாசின்னு சொல்றதோ இல்ல தேவரடியார், தேவதாசி, எப்படி வேணா அதை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட விஷயம். இது பெண்களை கடவுளுக்கு நாங்க கொடுத்திருக்கோம், கடவுளுக்கு நாங்க அர்ப்பணிச்சிருக்கோம், கடவுளோட மனைவி அப்படின்னு சொல்றது பெருமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெருமை எங்க இருந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த கடவுள் மேல கட்டமைக்கப்பட்ட புனிதம், அந்த புனிதமான ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறது பெருமைன்னு சொல்லி இந்த பெண்களையே நம்ப வச்சிருந்தாங்கன்றதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நிறைய பெண்கள் எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இப்ப தேவதாசி ஒழிப்பு சட்டம்லாம் வந்தப்ப அந்த பெண்களை எதிர்ப்பு தெரிவிச்சதையும் நம்மளால சில ஆவணங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த இடத்துல இப்ப பெரியாரை ஏன் சொல்றோம், இப்ப டாக்டர் முத்துலட்சுமி அவங்க இதுக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இத மறுபடியும் நம்ம சொல்றதுக்கு காரணம், இந்த பெயர்கள் எல்லாமே விட்டு போயிடுச்சுன்னா இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற, இல்லைன்னா இப்ப அந்த கொடுமையில இருந்து தப்பிச்சு போயிருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, அதை யாரு கொண்டு வந்தாங்க தெரியாமலே இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இப்ப இது எல்லாம் இல்லாம போயிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப இருக்கிறதுலயே பிப்ரவரியில கடைசி இந்த 2022 பிப்ரவரியில கர்நாடகால இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ரீசெண்டா அதே மாதிரி கர்நாடகால இதே மாதிரியான ஒரு அதாவது பொட்டு கட்டி விடுறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது குழந்தைங்களை. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இது எங்களோட சட்டம், இது எங்க கடவுளுக்கு நாங்க செய்யற தொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆனா சட்ட ரீதியா இது இல்ல, சட்ட ரீதியா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நம்பிக்கை அப்படின்ற பேர்ல இது இன்னும் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ரீசெண்டா ஷாம் சிங்கராய்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்துல ஒரு விமர்சனம் அதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்த ஒருத்தவங்க அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்பவும் ஆந்திரால அது நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் அந்த படம் ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தது. இப்பவும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த, அது கண்டும் காணாம நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த இவங்க தைரியமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி இப்பவும் கண்டும் காணாம நடந்துட்டு இருக்கு. இப்ப வரலாற்று பதிவுகள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்.
முக்கியமா ராஜராஜ சோழனோட இதுல வந்து கல்வெட்டே போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கோவில்ல வந்து, எத்தனை தேவரடியார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப தேவரடியார்னு சொல்லிட்டா கடவுளுக்கு மட்டும்தான் தொண்டு செய்யறாங்களா? இந்த தொண்டுன்றது எதை சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, இந்த தொண்டு செய்யறது அப்படின்னு இவங்க குறிப்பிடுறதே கோவில் வேலைகளை செய்யறது, கடவுளுக்கான பணிவிடைகள் செய்யறதுன்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சிடுறாங்க. ஆனா அது அப்படிதான் இருக்கா, ஒரிஜினலா அப்படிதான் இருந்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் தோணுது. நம்ம நிறைய இடங்கள்ல அதை படிக்கவும் முடியுது. நம்ம இவரு செடல்னு சொல்லி ஒரு நாவல் இருக்கும், இமயம் அவர்கள் எழுதினது. அதுல வந்து அந்த செடல்ன்ற பொண்ணு பொட்டுக்கட்டி விடப்படுறா. அது எந்த பொண்ணுன்னு கேட்டா, ஊருக்கு பொதுவா இருக்கிற ஒரு கோவிலுக்காக அந்த ஊர்லயே வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட சாதிகள், அதாவது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்ற ஒரு சாதியில இருந்து ஒரு பொண்ணை புடிச்சு அந்த பொண்ணை வந்து பொட்டுக்கட்டி விடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வளர்ந்து அது ஒரு பருவ வயது அடையறதுக்கு முன்னாடியில இருந்தே நிறைய இடங்கள்ல அந்த செடல் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா அதை வந்து பேசிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொட்டுக்கட்டி விடுறது அப்படின்னு சொல்ற அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த பொண்ணுக்கு கடைசி வாழ்க்கை என்ன ஆகுதுன்றதுல வர அந்த பொண்ணு வந்து எப்படி பாலியல் ரீதியா சுரண்டதுக்காக எல்லா சூழ்நிலைகளும் எப்படி அமைஞ்சுது இந்த புனிதம் அப்படின்ற பேர்ல அப்படின்றத அந்த நாவலோட ஒட்டுமொத்த ஒரு இதாவே இருக்கும். ஆனா அதுல முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, சாமிக்கு வந்து தாலாட்டு பாடுறதுக்கு, அந்த அம்மனை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து பொட்டு கட்டி விடுறாங்க. சாமிக்கு வந்து அந்த திருவிழா டைம்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு, அதுவும் பல ஊர்களுக்கும் சேர்ந்து இந்த பொண்ணை பொட்டு கட்டி விடுறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கும்போது வந்துட்டு, அதை நம்ம படிக்கும்போது வந்து நமக்கு ஒரு விஷயம் தோணும். இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் மேல மட்டும் நடத்துற ஒரு வன்முறை மாதிரி தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா வேற எந்த இடத்துல இருந்தும் அந்த பொட்டுக்கட்டி விடுறது வந்து இருந்திருக்காது. வேற வேற ஊர்கள்ல இருந்தும் இந்த மாதிரி தேவதாசிகளா பொட்டுக்கட்டி விடப்பட்டவங்க பாப்பாங்க. அதுவும் இந்த செடலோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அப்ப அதை பார்க்கும்போது, அப்ப இது எதுக்காக பண்றாங்க? இவங்களுக்கு பாலியல் ரீதியா ஒரு சுரண்டதுக்கு அபிஷியலா ஒரு விஷயத்த வந்து சாமின்ற பேர்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் புரிஞ்சுக்க முடியுது. இது பெரியார் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது எந்த இடத்துலயும் பெண்கள் வந்து சுரண்டப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் தான் அவர் நிறைய பெண் விடுதலைக்காகத்தான் பெரியார் வந்து அவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல அந்த இப்ப தேவரடியார் முறையில இருந்து அது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எவ்வளவு பாடுபட்டாங்களோ, அதே மாதிரி சமூக ரீதியா பெரியார் வந்து சொல்லப்போனா அவங்களுக்கு வழிகாட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரும் வந்து செஞ்சிருக்காரு. அவரோட ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ தெளிவா இருக்கும். ஏன் இந்த விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனா அவரு பல கட்டுரைகள்ல வந்து சொல்லியிருப்பாரு, எவ்வளவு கேவலமான வேலையை செய்யறவங்க கூட, அதாவது பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, கொலை பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இவங்களை கூட இந்த சமூகம் வந்து இந்த மாதிரி பாக்குறது இல்ல. இது இப்ப விபச்சாரமோ இல்லைன்னா தாசி முறை அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து வரவங்களையோ இந்த சமூகம் வந்து அவ்வளவு கொச்சையா பாக்குது. இப்ப வந்து ஒரு பெண் மட்டும் நினைச்சிட்டா தாசியாயிர முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பியிருப்பாரு. அதை வந்து யாருமே கன்சிடர் பண்றதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெண்ணை சார்ந்தும் பெண்ணோட உடல் சார்ந்தும் மட்டுமே இருக்கிறதா தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் போர்ட்ரே பண்ணிட்டும் இருக்காங்க. இதுல ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற இன்னொரு ஜெண்டரை கன்சிடரே பண்றது கிடையாது. அதுக்கு எந்த பேருமே கிடையாது. அதுதான் நம்ம பெண்ணிய அடிமையானால் புத்தகத்துல கூட விபச்சாரம் அப்படின்ற அந்த டாபிக் கீழே நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். பெண்களுக்கு மட்டும் விபச்சாரம் வச்சிருக்கீங்க, ஆண்களுக்கு அதுக்கான பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட வந்திருக்கும். இப்படி எல்லா இடத்துலயும் இப்ப தேவரடியார் முறைன்னு சொல்லும் போது அது இந்த தலைப்பே ரொம்ப அருமையா கொடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா தேவரடியார்களும் அடிமை முறையும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா ஒரு அடிமை முறைதான். இதே மாதிரி கேரளால வந்து இப்போ கேரளாலையும் இதே மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இருந்ததுன்னு கேட்டா கிடையாது. எங்கெங்கெல்லாம் இந்த கோவில் சார்ந்து ஒரு விஷயம் செய்யறாங்களே, இப்ப கோவில்னு சொல்றதுக்கு காரணம் கோவில்கள்லதான் இந்த தேவரடியார் முறை வந்து இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோவில் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து செய்யற
எல்லா இடத்துலயும் இந்த தேவரடியார் முறை இருந்துட்டு இருக்கு. இப்பவும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அது சட்டம் கண்டும் காணாமலும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான். இப்ப நம்ம இதுல படிச்ச டீடைல்ஸ் கூட நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் அது இப்ப அவங்க வேண்டுதலே வச்சிருந்தா கூட, என் பொண்ணை நான் சாமிக்காக கொடுக்கறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்தா கூட, காசு பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வேற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு பொண்ணை விலைக்கு வாங்கி தானமா கொடுத்திருக்காங்க. இத கேட்கும்போது அப்ப இங்க இருக்கிற ஒரே சிஸ்டம் என்னன்னா, பவர்ல இருக்கிற ஒருத்தவங்க இல்லைன்னா சமூக ரீதியா ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வர்றதில்ல. இந்த பிரச்சனைகளுக்குள்ள அவங்க ஆட்படுறதே கிடையாது. இந்த பிரச்சனைகளுக்குள்ள இவங்க வராம இருக்கிறதுக்கு இவங்களோட பொருளாதார ரீதியாவும் சரி, சமூக ரீதியாவும் சரி, அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களே ஒரு சட்டத்தை எழுதி வச்சுப்பாங்க. அதுல பிரபு தோழர் ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த மனுஸ்மிருதி பத்திட்டு. இதுன்றது பச்சை கிளிக்கு கட்டில் வாங்கி கொடுக்கவும் தொப்பி வாங்கி கொடுக்கவும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே எழுதி வச்சுக்கிட்டு நடுவுல சூத்திரர்களையும் பெண்களையும் கால் அமுக்கி விடவும் நடுவுல எழுதி வச்சுட்டாங்க. இதுதான் இந்த மனுஸ்மிருதி அப்படின்றது சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்றதுக்காகவும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் அதை அவங்க எந்தவித சிக்கலும் இல்லாம எடுத்துக்கிறதுக்காகவும் வச்சுக்கிட்ட ஒரே ஒரு சிஸ்டம்னு பார்த்தா இது சாமிக்காக செய்யறோம், இது புனிதம். இந்த புனித கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற எதையும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருப்பாங்க. இத பெரியாரோட பெண் விடுதலை சட்டங்களும் பார்ப்பனர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல அவருமே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு, யாரெல்லாம் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இத கொண்டு வரும்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முக்கியமா யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது, சத்தியமூர்த்தி ஐயர், சீனிவாச ஐயங்கார், கோவிந்த ராகவையர், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இந்த மாதிரியான பார்ப்பன பெயர்கள் இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பேரும் கூட இருக்கு. அவங்களும் கூட எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, மனு தர்மம். இது எங்க சட்டம் சொல்லி இருக்கு, எங்க கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த சட்டத்துல இது அனுமதிக்கப்பட்டிருக்கு, சோ இத நாங்க விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வாதம் வச்சிருப்பாங்க. இந்த இடங்கள்லதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, இத நம்ம இப்ப எடுத்துட்டோம்னா அந்த புனிதம் கெட்டு போயிரும். இந்த புனிதத்துல இருந்து எங்களுக்கு வர இந்த பாவம் விமோச்சனம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இந்த பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி இத வச்சு நல்லா பயமுறுத்தி இதெல்லாம் கெட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியே இந்த தேவதாசி முறையா இருக்கட்டும், இதை சார்ந்த நிறைய சுரண்டல்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒரு குடும்ப பெண் அதாவது இவங்க சொல்ற இந்த சோகால்டு குடும்ப பெண், ஏன்னா இவங்க கணக்குப்படி குடும்ப பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை கூட கேட்டகரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இந்த ஆயக்கலைகள்னு சொல்றது கூட குடும்ப பெண்களுக்கு கிடையாது, இந்த தேவதாசிகளுக்கு இல்ல தேவரடியார்கள் இவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட இந்த ஆயக்கலைகள் அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம படிச்சு பார்த்து ஒரு ஸ்பேஸ்ல கூட காணிதான் அதை படிச்சு காட்டினீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிக்கும்போது இதெல்லாம் ஒரு கலையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி எதெல்லாம் அவங்களுக்கு வசதியா, அவங்களுக்கு நல்லா கால் அமுக்கி விடுற மாதிரி வசதியா இருக்கு அவங்களுக்குன்னு சொல்றது, அங்க அக்சஸ் இருந்த அந்த கோவில்ல அக்சஸ் இருந்த யாரோட கை ஓங்கி இருந்ததோ அவங்களுக்கு ரொம்ப தோதா இருந்த விஷயங்களை மட்டுமே அவங்க வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக மட்டுமே ஒரு ஒதுக்கப்பட்ட இல்லைன்னா எழுதப்படாத சட்டமா இருந்ததுதான் இந்த தேவரடியார் முறையும் கூட. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். நன்றி காளி. கோமதி மேல பேசிட்டு அப்புறமா எனக்கு நெட்வொர்க் இருந்தா நான் ஜாயின் பண்ணிடுறேன். நன்றி நாகு. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அது ரொம்ப நேரம் ஆகாது, அதுதான் கணக்கு. தேங்க்யூ. நெட்வொர்க் இருக்கணும், உங்களுக்கு இருக்கும், கவலைப்படாதீங்க. நாங்க கவலைப்படல, இருக்கும். ஓகே கோமதி, நீங்க பேசிட முடியுமா? கண்டிப்பா காளி. நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கோட வந்திருக்கீங்க. அது ரொம்ப அழகா வாசிச்சீங்க காளி. ரொம்ப நாளா மிஸ் பண்ண, நான் பேஸ் போடும்போதே கடைசியா நீங்க படிக்க முடியாம போயிடுச்சு, கோல்டு உடம்பு சரியில்லை அது இதுன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அழகா ரொம்ப 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 அழகா வாசிச்சீங்க. அதுக்கு ஒரு முதல்ல நன்றி.
அப்புறம் உங்களுக்கு எப்பயுமே வரலாற்றின் மேல இருக்கிற அந்த பிடிப்பு வந்து உங்களோட வாசிப்பிலேயே நல்லாவே தெரிஞ்சது. இதுல வந்து இதுல இருக்கிற விஷயங்களை திருப்பி பேசுறதுங்கிறது தேவையில்லாது. ஏன்னா எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க, எப்படி வந்து தேவரடியார்கள் ஆக்கப்பட்டாங்க அப்படிங்கறதும், அவங்கள வந்து ஒரு அக்ரிணை பொருளாக மட்டுமே கருதி இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற சாராம்சம். அப்புறம் வசதியானவர்கள் தங்களுடைய பெண்களை வந்து தேவரடியார்களை கொடுக்க விருப்பம் இல்லை. அப்ப நான் வசதியானவர்களுக்கு பக்தி கம்மியா இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது, அவங்களுக்கும் பக்தி இருக்கும் தான். ஆனா அந்த முறை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறையாக இருப்பதனால்தான் தன்னுடைய பக்திக்கும் மீறி அவங்க கொடுக்கல அப்படிங்கறதுதான் இதுல தெரியுது. ஏன்னா கவுண்டர்கள் வந்து தன்னோட பெண்ணை கொடுக்காம வேற ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அதுதான் காட்டும். அதுக்கப்புறம் அந்த இது ஒரு தண்டனை முறையை ஒன்று சொல்லியிருக்கீங்க. அந்த தண்டனை முறையை யோசிக்க கூட இப்ப முடியல. அப்படி ஒரு தண்டனை முறைய கொடுத்து செஞ்சிருக்காங்க. ஓகே, இது எல்லாம் வந்து தேவரடியார்களுடைய ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் இவர் நிறைய இடத்துல பேசிட்டாங்க, இந்த கலை வந்து இதோட அழிஞ்சு போயிடும், அவங்க வந்து மற்ற பெண்கள் படிக்க முடியாத பொழுது இந்த பெண்களுக்கு படிப்பும் எண்ணும் எழுத்தும் வந்து கிடைக்க பெற்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆடல் பாடல்கள்ல பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்ற பெண்கள் அத்தனை பேருமே படிப்பில் இருந்தும் மற்ற விஷயங்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்டார். வெறும் குடும்ப அமைப்பு, குடும்பத்துல இருக்கிற பிள்ளை பெறுதல், குடும்பத்தை பேணுதல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது. இவங்களுக்கு அதுல இருந்து விலக்கி அடைக்கப்பட்டதுனால அவங்க சுதந்திர பெண்களாகவும் ஒரு சில இடத்துல இருந்தாங்க. இரண்டாவது, அந்த காலத்துல வந்து நிறைய வியாதிகள் வந்து யார் வேணா இருக்கலாம், அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு பெண் இறந்தா வந்து ஒரு ஆண் வந்து அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது அந்த 15 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா பெண்களுக்கு வந்து அந்த நிலைமை இல்லை, உடனடியா அவங்க வந்து விதவையாகணும். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதவையாகிற விஷயம் இல்லை. அவங்க என்றைக்கும் வந்து அவங்க நினைக்கிற மாதிரியோ அல்லது அவங்க வந்து இந்த பூ புட்டு இழக்காம அவங்க நித்திய சுமங்கலிகளாக வாழ்ந்தார்கள். இதெல்லாம் வந்து அவங்கள பத்தி சொல்ற பாசிட்டிவான சைட். ஏன்னா நம்ம எப்பயுமே எந்த ஆர்குமெண்ட் வைக்கணும்னாலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நெகட்டிவ் சொல்லணும். நான் அந்த புத்தகம் படித்ததோட நெகட்டிவ் சொல்லிட்டு எல்லாருக்குமே இது வந்து இந்த சிஸ்டத்தை சப்போர்ட் பண்றவங்க, அதாவது ஒரு கோயில் அப்படின்னு இருந்தா அந்த கோயிலுக்கு பணிவிடை செய்வதற்காக மகளிர் வேண்டும், பொது மகளிர் வேண்டும். அவங்கள நிறைய பேர்ல சொல்றாங்க, தேவதாசி, பொது மகளிர், அல்லது சாதாரண ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது இன்றைக்கு வந்து அந்த வார்த்தையை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தேவரடியாலதான் வந்து கொச்சையாக வேற ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி நிறைய வார்த்தைகள் அழைக்கப்பட்ட பெண்கள் தான் வேணும், ஆண்கள் இல்ல. ஆண்கள் அடிமைகளா இருந்தார்களா? அப்படி இருந்த அடிமைகள் எத்தனை பேரு இருந்திருக்கலாம். ஆனா வந்து அது தொடர்ந்து வந்ததா, அது ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனா பெண்கள் விற்கப்பட்டதோ அல்லது தங்களை தாங்களே விற்று கொண்டதோ அல்லது பரம்பரையாக இந்த இதுல ஈடுபட்டதோங்கிறது தான் ஒரு பெரிய ஸ்கேண்டல் மாதிரி இருக்கு. இதுல இந்த முறை வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல முறை, இது அப்படி இருந்தது இப்படி இருந்தது. இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து இனாமான நிலம் வழங்கப்பட்டது. இப்ப இதுலயே ஒரு இடத்துல வந்து அதுக்கான வீட்டு மனை அளந்து கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லா வசதிகளோடையும் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய எக்கானமியும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, அப்படிலாம் இருந்தது. ஓகே, ஃபைன். அது இல்லாத பெண்கள் இருந்தாங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த பெண்களும் அவங்க இந்த மாதிரி ஒரு முறையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அது அவங்களுக்கு பிடிக்கணும், பிடிக்காமலாம் போகலாம். அந்த முறையில இருந்து வெளியில வந்து திருமணம் பண்ணுவதற்கான உரிமை இல்லாமதான் இருந்தது. இதுல வந்து அழகாக இல்லாத பெண்கள் தேவரடியாராக கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறவங்க மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியில வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க படிச்ச அந்த செப்பேட்டுலயே இருக்குது இன்னைக்கு. இது வந்து திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத உண்மையா சட்டம். அதுல இருந்து யாருக்கு விலக்கு அளிக்கப்படுதுன்னா அழகாக இல்லாதவர்கள் அல்லது அம்சமாக இல்லாதவர்கள், ஏதோ ஒரு கிரைட்டீரியா அதுல இருந்து விலக்கு கொடுக்குறாங்க. ஆனா எல்லோரும் அந்த சட்டத்துக்குள்ள கட்டுப்பட்டவர்கள் தான். ஆனா நிறைய டிஃப்ரெண்டான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். இன்னைக்கு வந்து ஒரு வரலாறு எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு நீங்க என்னதான் வெள்ளைக்காரங்களை திட்டுங்க, என்னதான் வந்து ஆங்கிலேயர்களை திட்டுங்க, ஆனா இவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து
இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், ஹிஸ்டரி எப்படி எழுதணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், அதுல குறைகள் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஹிஸ்டரி எழுதுற முறையை விட நல்ல முறையை வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் புத்தகம் பிரிண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல முறையை சொல்லி கொடுத்து, அந்த முறை வந்ததுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸையே நீங்க வந்து இப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ண முடியுதுன்னா என்ன ட்விஸ்ட் நான் பின்னாடி வரேன். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதை கதையா புராணமா விட்டுட்டு இருந்த ஹிஸ்டரியை வந்து என்னன்னு சொல்றது. அதான் ஹிஸ்டரின்னு வேற அமர் பிரசாத் ரெட்டி வந்து 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்கிறாரு. ட்விஸ்ட் தான், அது ட்வீட் கிடையாது, ட்விஸ்ட் அடிக்கிறாரு. என்னன்னா புராணங்கள் எல்லாம் வந்து ராமாயணம் மகாபாரதம் வரலாறு, அந்த வரலாறு எந்த மாதிரியான புருடா வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிறதுல என்னென்ன ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கிறது பார்க்கலாம். முதல் விஷயம், இப்ப வந்து பெரியார வந்து ஒட்டச்சு தூக்கி சுக்குநூறா போடணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. தாராளம் உடச்சு தூக்கி போடணும். பெரியார் ஏன் பெரியாரா அல்லது அவரை ஃபாலோ பண்றோம்னா அவரோட கருத்துக்களுக்காக தான். அவரோட கருத்துக்களை வந்து முற்று முழுதுமா இவங்களால தூக்கி போட முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு சொசைட்டி வளர்ந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்படி வளரலங்கிறதுதான் வருத்தமான ஒரு விஷயம். என்னென்ன விஷயங்கள், அவர் வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கவே இல்லை, அவருக்கு யுனெஸ்கோ அவார்டு ஒண்ணு கிடைக்கவே இல்லை, அவருக்கு வந்து இது என்னது இப்ப வந்து புதுசா வந்து இந்த தேவதாசி முறை ஒழிப்புல பெரியாரோட பங்களிப்பு ஒன்னும் பெருசா இல்ல, அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வைக்கம்ல, இதுல வந்து பெருசா இல்ல, சும்மா தேவையில்லாம அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வரேன். ஓகே, இத பத்தி ஒரு நீண்ட கட்டுரை வந்து நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. இன்றைக்கு நான் எடுத்துக்கிற கட்டுரை வந்து ஆப் இந்தியா. கலையில கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆப் இந்தியால வந்திருக்கிற அந்த கட்டுரையை நான் வந்து ஆதாரம் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கட்டுரையில என்ன எழுதியிருக்காங்கன்றத வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஒரு நிமிஷம் அந்த கட்டுரையை ஓபன் பண்ணிக்கிறேன். இல்ல ஒரு ஓகே, அவர் என்ன சொல்லாங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இது மாதிரியான தேவதாசி முறையை புகழ்ந்து தள்ளியாச்சு. அந்த கட்டுரையை தள்ளிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, இது ரொம்ப தேவையான முறையா இருந்தது, இது இந்தியா முழுக்க இருந்தது, கம்போடியா வரைக்கும் இருக்குது. ஏன் கம்போடியா, இது கம்போடியா வரைக்கும் இருக்குது, ஆமா நேபாளல கூட இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. அப்போ எங்க இந்த ஒழிப்பு துவங்குறது, முழு இந்தியாலயும் ஒழிப்பு துவங்குது. கொச்சின்லயும் நடந்தது, இங்கேயும் நடந்தது, மும்பை நடந்தது, எல்லா இடத்துலயும் நடந்தது. பெரியாரோட பங்களிப்பு ஒண்ணும் இல்லை. ஓகே சரி, ஒத்துக்கிறோம்ப்பா. முதல் விஷயம், நீ அது ஒழுங்கான சிஸ்டம் சொன்னீங்க. அந்த ஒழுங்கான சிஸ்டம் அழிஞ்சு போறதுக்கு பாடுபட்டவங்களை நீங்க ஏன் தலையில தூக்கி சுமக்கணும்? முதல் கேள்வி. அதை நீங்க தலையில தூக்கி சுமக்க வேணாம், எல்லாரும் திட்டிட்டு போலாம் இல்லையா? அப்ப எதுக்கு பெரியார் தான் அதை ஒழிச்சாருங்கிறத ஏன் முதல்ல அது வேணாம், அதை ஏன் முதல்ல டினை பண்றீங்க? அதுக்கான பதில் கிடையாது. சரி, அந்த ஒழுங்கான சிஸ்டம் ஏன் டிட்டோரியேட் ஆச்சுன்னா அவங்க சொல்ற காரணம் வந்து நிலங்கள் எல்லாம் கொடுத்து கோயிலுடைய பொருளாதாரம் நல்லாக இருக்கும் பொழுது எல்லாம் சரியாக போச்சு. அப்படியா இருக்கு? இப்ப நீங்க படிச்ச கல்வெட்டுகள்லாம் அந்த மாதிரியா இருக்கு? இல்ல. எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட சரியான விஷயம்னு சிலாகிச்சிருக்காங்கன்னா அவங்களால எதை கொண்டு இன்றைக்கான நாகரிக வளர்ச்சியில வந்து இதை ஏத்துக்க முடியுமா? ஏதோ ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் பர்சன் ஒருத்தர் போய் பெனிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு தம்சம் பண்ணதை நம்மளால இன்னைக்கு ஏத்துக்கவே முடியல. எல்லாருக்கும் கொந்தளிச்சு நின்னோம். ஆனா அல்லது அமெரிக்கால ஒரு கருப்பினம் பையனை வந்து கழுத்துல முட்டி போட்டு அவரை சாகடிச்சதை இன்னைக்கு யாராலையும் ஏத்துக்க முடியும். ஆனா ஒரு பெண்ணை இப்படி கழுத்தோட வந்து கழுத்தையும் காலையும் கட்டி விட்டுட்டு முதுகுல வந்து ஒரு கல்லை தூக்கி வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கு காலகட்டத்துல மனிதாபிமானம் இருக்கிற யாராவது ஏத்துக்க முடியுமா? அப்படின்னா உங்க கடவுளுக்கு வந்து சேவை செய்யணும்னு அவசியம். கடவுள் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் தானே, தனக்கு தானே செஞ்சுக்க வேண்டியது தானே, அல்ல மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க தோணாதா? அப்படி கேட்க தோணாத அளவுக்கு நீங்க மூளை மழுங்கி போயிருக்கிறவங்களுக்கு வந்து அதையே திருப்பி பேசிட்டு இருப்பீங்களா? இந்த கலைகளை நீங்க வளர்க்கணும்னா தனியா வளர்த்துக்கோங்க. இப்போ வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குது, அங்க போய் எல்லா சிற்பக்கலைக்கு வந்து ஒரு கூடாரம் வைக்கிறீங்க, அங்க ஒரு கல்லூரி வைக்கிறீங்க, அல்லது அங்க ஏதோ ஒரு கல்லூரியோ ஒரு ஸ்கூலோ ஏதோ நடத்துறீங்க, அங்க வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்றாங்க, கத்துட்டு போறாங்க, அவங்க போய் கோயில் கட்டுறாங்க. அப்படி ஒரு நாட்டிய கல்லூரிய பெண்களுக்கு வைங்க. ஏன் அதுக்குன்னு தனியா ஒரு பெண்கள் வைப்பீங்க? அவங்கதான் வளர்க்கணுமா? வேற யாரும் வளர்க்க கூடாதா? எல்லாருக்கும் திறந்து விடுங்க. அதை விடுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஒரு குழப்பமான ஒரு சொசைட்டியை வச்சுக்கிட்டு அதுல பெருமை என்ன பீத்துக்க வேண்டி கிடக்குது? ஓகே, இது தனியா வச்சுக்கோ.
அதுக்கப்புறம் இவங்க யாரெல்லாம் ஓகே பெரியார் ஒழிக்கல, யாரெல்லாம் ஒழிச்சாங்க ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. பால சரஸ்வதி, முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம், கிருஷ்ணன் ஐயர், பாலசுப்ராயன், இவங்க எல்லாம் அவங்களோட பங்களிப்பு இருக்கு. அது தவிர்த்து பெண்களுக்கான அமைப்புகளாக இருந்த ஒரு சில அமைப்புகள் முத்துலட்சுமி ரெட்டியிடம் இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல பிராமணிக்கல் ரோல் நிறைய இருக்கு. எப்படி பிராமணிக்கல் நிறைய இருக்கு? முத்துலட்சுமி ரெட்டியோட அப்பா பிராமின், அதனால முத்துலட்சுமி ரெட்டி பிராமின் ஆயிட்டாங்க. முத்துலட்சுமி ரெட்டி தன்னை யாரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அதனால இது பிராமின்னும் அது உள்ளவே இருந்த பெண்கள் தான் அதை மூட் பண்றாங்க. அதாவது தேவதாசி முறைக்கு உள்ள இருந்த பெண்கள் நடந்த அவங்களுக்கு இருந்த அதிருப்தியினாலையும் அவங்களுக்குள்ள இருந்த கிளர்ச்சியினாலையும் தான் இந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெரியாரோ திராவிட கழகங்களுடைய தொடர் முயற்சியினால் இது நடக்கவில்லை அப்படிங்கிறது இவரோட வாதம். சரிப்பா, ஆனா இதுல மூவலூர்ல ராமாமிர்தம் அம்மையார் யாரோட தொடர்புல இருந்தாங்க, யாரோடைய வழிகாட்டுதல்ல போனாங்க? பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில வரும்பொழுது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் அவருடைய வெளியில அவர் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிறாங்க. அப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய செயல்பாடுகள்ங்கிறது நீங்க ஏன் பெரியாருடைய தொடர்புபடுத்தி கூடாதுன்னு சொல்றீங்க? பதில் இல்ல. ஏன்னா இதை படிக்கிறவங்களுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கும் பெரியாருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு தெரியாம இருந்ததுன்னா அது தனியாயிடும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்பவர் அவர் தனியாக ஒரு தேவதாசு முறையிலிருந்து வெளியில் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் அப்படிங்கறதோட அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, தாசியின் மோசவலை அப்படிங்கிற அந்த கருத்தியலோட நிறுத்திக்கிட்டா பெரியாருக்கு இருந்த தொடர்பை நீங்க கட் பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? ஓகே. ரெண்டாவது ரைட், நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவங்க 30ல ஒரு இதை லெஜிஸ்லேஷன்ல பாஸ் பண்றாங்க. ஆனா அது ஃபெயில் ஆயிடுது. அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் யாராரு? நிறைய பேர் சொல்றாங்க. கிருஷ்ணன் நாயர், பாலசுப்ராயலு, அதுக்கப்புறம் ஈவன் நம்ம இவரை கூட சொல்றாங்க, பேர் என்ன, இதை படிக்கும்போது வருமே சிபி ராமசாமி, அவரும் வராரு. சிபி ராமசாமி பத்தி நம்ம ஏற்கனவே வைக்கம் போராட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அது ஒரு 500 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். அது பழ அதிகமான அவர்கள் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாரு, ஆதாரங்களோட தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நூல்லயே அவருடைய அல்சர் பல்ட்டி எல்லாம் என்னென்ன அடிச்சாருங்க நமக்கு தெரியும். முதல்ல அவர் கோயில் நுழைவு போராட்டமோ அல்லது அந்த தெரு நுழைவு போராட்டத்துக்குள்ளேயே அவர் விடவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தலைகீழ போய் அவரே மாத்தி எழுதுறாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா பவர் எங்க போகுதோ அந்த பக்கம் மாறாரு. சிபி ராமசாமி அது சப்போர்ட் பண்ற அதே நேரத்துல அவர் இதெல்லாம் நடக்காதுமா அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாருங்கிறத அவரே சொல்லிடுறாரு. இப்போ இது எல்லாத்தையும் பாத்துட்டே இருந்தீங்கன்னா இப்ப இதுல கிருஷ்ணன் நாயர் அவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் தான். அப்ப அது ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் திராவிட கழகத்துக்கும் இடையிலான உறவுங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆரம்ப காலத்துல பெரியார் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி எதிர்க்கிறாரு. அவர் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து அவருக்கு புத்தி தெரிஞ்சு, அப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு காலகட்டமா தான் புத்தி தெரிஞ்சு வரும். அவருக்கு பெரியார் அவர்களுக்கு புத்தி தெரிஞ்சு இதுல இருக்க சரியில்லை, இது பிராமணர்களுக்கான பார்ட்டி மட்டும்தான், இது சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பார்ட்டி தான், இங்க இருக்கிற வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கான நன்மை எதுவும் நடக்காது அப்படின்னு அவருக்கு புத்தி தெரிஞ்சு வரும்போது அவர் தன்னை ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த இயக்கங்கள் அத்தனையுமே பெரியாரோ அல்லது பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கமோ அல்லது பெரியார் பின்னால சேர்ந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோ அதுக்கப்புறம் தொடங்கப்பட்ட திராவிடர் கழகங்களோ, இது அத்தனையுமே ஒரே லைன் ஆஃப் தாட் தான். அதுல யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு கிருஷ்ணன் நாயர், பாலசுப்ராயலு, மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, இவங்க அத்தனை பேருமே இதே லைன்ல தான் இருக்காங்க. இப்போ இதுல பெரியாரோட ரோல் இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, 1930ல அவங்க முத்துலட்சுமி ரெட்டி போடுற அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுது. அது நிராகரிக்கப்படுது. அது ஃபெயில்டு. அதுக்கப்புறம் மீண்டும் 47ல அதுக்கப்புறம் நம்ம ஓமந்தூரார் இருக்கிற பொழுது அப்ப மறுபடியும் இது கொண்டு வரும்பொழுது யார் இது டாக்டிக்கலா கிளவரா நடத்துறாங்க? இப்போ ஒரு இயக்கம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குப்பா, அது சக்சஸ் நடக்கல, திடீர்னு ஒரு சக்சஸ் நடக்குது. அப்ப சக்சஸ் நடக்கும் பொழுது யார் அந்த இடத்துல ஒரு ஒரு சூத்திரதாரியா இருந்தாங்க அல்லது யார் ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியமா இல்லையா? ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஆர்குமெண்ட்ஸ் அப்போ திணறி போய் நிக்கிறாங்க முத்துலட்சுமி. அப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு அந்த சிஸ்டம் ராஜாஜி சொல்றாரு, நீங்க சிஸ்டம் ரொம்ப முக்கியமான சிஸ்டம், அதை எடுக்க முடியாதுன்னா அப்ப நீ உன் பெண்ணுங்களை கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு விடு அப்படிங்கிற கேட்கிற கேள்வி அவரை வாய மூட வைக்குது.
அது வந்து சொல்லி கொடுத்து அனுப்புறது பெரியார். சரி, அவர் சொல்லி கொடுக்கல, நான் காதால கேட்கல, நீங்களும் காதால கேட்கல, விட்டுருங்க. ஆனா ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு, நீங்க இதை வந்து பாஸ் பண்ணும்பொழுது இது வந்து பப்ளிக்கா வைக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல எந்த அளவுக்கு இந்த தேவதாசி முறை வேண்டாம் அப்படின்ற அந்த சிஸ்டத்துக்கு இருக்கிற பெண்கள் சொன்னாங்களோ அதே அளவுக்கு தன்னை மேலானவர்களா கருதி கொள்ள, தேவதாசி முறையிலேயே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு படிநிலை இருக்குது. யாராருக்கெல்லாம் நிலபலங்கள் இருக்குதோ அவங்க எல்லாம் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்து கொண்டு அல்லது உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அதுலயுமே படிநிலை இருக்கு. அவங்க வந்து இந்த சிஸ்டம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ்ங்கிறது வந்து எல்லா மட்டங்களையும் செயல்படும். அதனால யாருக்கும் தெரியாம பப்ளிக்கா பண்ணாதீங்க, இது வந்து பிரைவேட்டா பண்ணுங்கன்ற ஐடியா கொடுத்ததும் பெரியார். இதுல 2 ஐடியா. ஒன்னு ஆர்குமெண்ட்ஸ்ல வின் பண்றதுக்கான ஒரு ஐடியா கொடுத்தாரு. 2வது ஐடியா வந்து இது பப்ளிக்கா வைக்காதீங்க அப்படிங்கிற ஐடியா கொடுத்தது பெரியார் தான். அதை நீங்க மறுக்கவே முடியாது. இத்தனை ஐடியா கொடுத்து கடைசியா வந்து சக்சஸ் ஆகி நிக்குது. சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு பண்ணாம பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. எந்த சிஸ்டம் எது பண்ணாலும் குறை இருக்கும் தான், இல்ல அது வந்து 100% பெர்ஃபெக்டா பண்ணி எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜாப் போட்டு கொடுத்து அப்படி பண்ணியிருந்தா அது வந்து அப்ப ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதுவும் கிடையாது. அல்லது அப்படி போட்டு கொடுக்குற நிலைமையில தான் அன்னைக்கு நாடு இருந்ததா? அதெல்லாம் அதுவும் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா வந்து அந்த முறையில இப்படி ஒருத்தவங்களை கழுத்தையும் காலையும் கட்டி விட்டு முதுகுல கல்லு வச்சு கொடுமை பண்ண விஷயங்கள் எல்லாம் யாராவது ஒருத்தவங்க, அதுவும் வந்து சிலாகிச்சு எழுதும் போது அதெல்லாம் வெளியிலேயே வருது. அது இல்லாம இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய இது அந்த காலத்து நாவல்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கவுங்க பார்த்த விஷயங்களை எழுதியிருப்பாங்க. நீங்க எதை வேணா பாத்துக்க, மோகமுல் தொடங்கி கூப்பாரா வந்து பொதுமகளிர் பற்றி எழுதிய விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பொதுமகளிருக்கு வந்து பெருசா ஆகா ஓகோ இடம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு நிலம் இருந்திருக்கும் அல்லது அவங்க காப்பாத்தின அந்த இது இருந்திருக்கும். பெரியார் ராஜாஜி சொன்னது வந்து ஆண்களுக்கான லெட் அவுட் இல்லாம போயிடும். அப்ப ஆண்கள் வந்து பக்கத்துல அக்கத்துல இருக்கிற பெண்கள் மேல பாய்வாங்க. ஆண்களுக்கு ஒரு லெட் அவுட் வேணும். இன்றைக்கு பேசக்கூடாதுன்னு நினைச்சா, இன்றைக்கு பெண்கள் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை பேசினாலும் அல்லது பெண்கள் வந்து ஒரு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மறுமணம் பண்ணிக்கிறத பத்தியோ, இல்ல ஆண்கள் வந்து ஊதாரைத்தனமா சுத்தும் பொழுது எத்தனை பெண்களை வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சுத்தும் பொழுது பெரியார் வந்து 4 ஆண் கூட புருஷன் போனானா நீ 4 ஆம்பளைங்களோட போன்னு சொன்னாதான் இது ஒரு வழிக்கு வரும் சொன்னதை மொட்டையா பிரிச்சு போட்டு நீ ஒரு 4 ஆணுங்களை வச்சுக்கோ, ஒரு 4 பொண்ணு அவன் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னதை வந்து மொட்டையா பிரிச்சு போட்டு எழுதிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு ஆணுக்கு 4 பெண்களை வச்சுக்கிறதுக்கான ரைட் கொடுத்த இந்த சமூகம் ஒரு பெண்ணை நீ வச்சுக்குமா அப்படின்னு சொன்ன போது ஏன் கோவம் வருது? ஒரு ஆண் எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம், அப்ப அங்க அது எத்தனை பேர் வேணா தேவதாசி வச்சுக்கலாம், யார் கூட வேணான்னு போகலாம், அது வந்து தப்பா தெரியாது. ஒரு பெண்ணை வந்து நீ இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம் வர்றது? ஆண் பண்ற தப்புன்னா பெண் பண்ற தப்பு. ஆணுக்கு அந்த சுதந்திரம் இருந்த அந்த காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறார் பெரியார். அதனாலதான் அதை அப்படி பேசினார் அவரு. உடனே எல்லா பெண்ணுங்களும் 4 புருஷனை கட்டிக்கணும் யாரும் சொல்ல. அதெல்லாம் பண்ணது வந்து பாஞ்சாலைக்கு தான் அப்படி அது திணிக்கப்பட்டது பாஞ்சாலை மேல. பெரியார் அப்படி சொல்லல. புருஷனை நீ கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா நீ இப்படி பண்ணா நானும் இப்படிதான் பண்ணுவேன் தைரியமா பேசுன்றாரு. அப்படி பண்ணிட்டு இருந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, புருஷன் இப்படி பண்ணிட்டு இருந்தான்னா அவங்களும் வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லாம பண்ணிருக்கலாம். ஆனா நீ சொல்லிட்டு பண்ண, அப்பதான் அவனுக்கு பயம் வரும்னு சொன்னதான் பெரியார் சொன்ன ஒரே ஒரு விஷயம். இப்போ உடனே வந்து பெண்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க இப்படிதான் இருந்தாங்கன்னா தூக்கிட்டு வராதிங்க. ஆண்கள் அப்படி கேவலமாக இருந்தால் பெண்களும் அப்படிதான் கேவலமா இருப்பாங்க. ஆண்கள் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா பெண்களும் ஒழுங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க மட்டும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அது ஆண், நான் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பெண்ணுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான ரைட்ஸும் யாருக்கும் கிடையாது. ஓகே, இப்போதைக்கு பெரியார் சொன்ன விஷயங்கள்ல பெண் உரிமை அப்படிங்கிறதுக்காகவும் பெண்ணோட உடல் பெண்ணுக்கானது அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொன்ன முக்கியமான வாதம். எல்லாரோட உடம்பும் அவங்கவுங்களுக்கானதுதான், அவங்கவுங்களோட டிசிஷன் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெண் குழந்தை பேருல இருந்து தேவர் அடிமை முறையில இருந்து எல்லா விஷயங்களும் தன்னுடல் தன் உரிமை அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயமா தோணுது. இந்த தேவர் அடிமை முறையும் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் பெண்ணோட உடம்ப பேசியே கேவலப்படுத்துறதுங்க, ஒரு அம்மாவை சம்பந்தப்படுத்தியோ அக்காவை சம்பந்தப்படுத்தியோ இப்படிங்கிறது மட்டுமே வசவு சொற்களாக இன்னமும் நம்ம சமூகத்துல உலவிக்கிட்டு. எல்லா சமூகத்திலும் இப்படியான சிஸ்டம்ஸ் இருந்திருக்கும், எல்லா சமூகத்திலும் இது மாதிரியான கேவலமான வார்த்தைகள் இருந்திருக்கும். ஆனா எல்லா சமூகமும் நிறைய சமூகங்கள் இதுல இருந்து விடுபட்டு மேல வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படியான வளர்ச்சியை நோக்கி நம்மளோட சமூகமும் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட ஆதங்கம். யாரோ ஒருத்தங்க பின்னாடி எடுத்துட்டு போறாங்கன்னா, ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் எக்கானமிலேயே நம்ம பின்னாடி எடுத்துட்டு போயிடுச்சு. மத விஷயங்கள், மத நல்லிணக்கம், மொழி வளர்ச்சி எல்லாத்துலயும் நம்ம சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன்ல பின்னாடி எடுத்துட்டு போயாச்சு. இப்போ அபியூசிவ் லாங்குவேஜ்ல நம்மள பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. நாமளும் அந்த டிராப்ல விழவானான்னு நினைக்கிறோம்.
எப்படி தேவரிடமே ஒரு ஒழிச்சதுல அது நம்மளுடைய ரோலை கொடுத்தோமோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பெண்ணடிய ஒழியத்துல நம்மளோட ரோல் கொடுக்க வேண்டியதுதான் திராவிடர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறவங்களோட கடமைன்னு நினைக்கிறேன். நன்றி காளி. வண்டர்ஃபுல் கோமதி, நன்றி. ரொம்ப அழகா அங்கிருந்து இங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல இங்க தமிழ்நாட்டுல ஆக்சுவலி இன்னொரு விஷயத்து கூட தேவதாசி முறையை கம்பேர் பண்ணுவாங்க. சங்க இலக்கியத்துல வந்து சாரி மீரா, நீங்க உங்களுடைய கருத்தை முடிச்சிருங்களேன், கடைசியில நான் பேசுறேன். மீரா இல்ல காளி, நீங்க சொல்லுங்களேன், கேக்குறேன். நீங்க முடிச்சிருங்களா? சரி, ஓகே. ரொம்ப அழகான வாசிப்பு காளி. கோமதி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறேன். அப்படி லயிச்சு போற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அது மாதிரி பேசின நாகும் ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. கோமதி அப்பா, இப்படி ஒரு வரலாற்று சுரங்கம் மாதிரி இருக்கு உங்களோட இது. அவ்வளவு அழகா இருந்தது நீங்க கொண்டு வந்த விதம். ரொம்ப நல்லா இருந்தது கோமதி, நன்றி. தெரியாத நிறைய விஷயங்கள் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்றதுக்கு இதுதான். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. பேசிட்டீங்க. சோ எனக்கு தோணுன சில விஷயங்கள் சொல்றேன். இந்த பேர் தேவர் அடியார் அப்படின்ற அந்த பேரே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பெயர். ஏன்னா அந்த தேவர் அப்படின்றத யாருன்னா நாடோடிகளா வந்தேரிகளா உள்ள வந்த ஆரியர்கள் தமக்கு கொடுத்துட்ட பேர் தான் இந்த தேவர். பின்னால எப்பவும் போலதான் அவங்க லேபிள் ஒட்டிக்குவாங்க இல்லையா, எல்லா நல்ல விஷயத்திலயும். அவங்களுடைய அந்த வருணன், அவன் இவன் இந்திரன் அப்படின்ற எல்லாவனையும் கடவுள் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க மாத்தினப்போ தேவர் அப்படின்றது கடவுள் அப்படின்ற அந்த பேரை குறிக்கிறதுக்காக மாறிடுச்சு. சோ தேவருக்கு அடியார் அப்படிங்கறது வந்து இவங்க தங்களை சொல்லிக்கிட்டதுதான். சோ லிட்டரலா பார்த்தா தேவருக்கு அடியார்னா இந்த ஆரியர்களுக்கு அடியார்கள் தான். இவங்களுடைய வேதங்களும் சரி, வேத கடவுள்களும் சரி, இவங்க கொண்டு வந்த எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த விதி, பாவம், புண்ணியம், மறுஜென்மம் அப்படிங்கிற எல்லாமே கட்டுக்கதைகள் நம்ம மேல திணிக்கப்பட்டவை. இவங்க மட்டுமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பிரபுத்தோழரோட ட்வீட் தான் வருது. இவங்க மட்டும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உண்டாக்கிக்கிட்ட அத்தனை கட்டுகளையும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இன்னைக்கு வரைக்குமே அததான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அதுதான் ஏதோ உண்மை, பேருண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்களால எல்லாம் எப்படி ஒரு மனசாட்சி இல்லாம வாழ முடியுது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த அடியார் அப்படின்றதே அடிமை. அடிமைன்னா என்ன? ஸ்லேவ் ட்ரேட். அப்போ அந்த ஸ்லேவ்ல ஒரு கமாடிட்டி மாதிரி ட்ரேட் பண்ணப்படுற அந்த பெண்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது எங்க இருந்திருக்கும்? சுயமரியாதை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மிக மிக ஒரு அடிப்படை, ஒரு தேவையானது. அத எது வேணாலும் பட்னியா கூட ஏன் இப்படி சொல்றாங்க? பட்னியா கூட இருக்கிறோம், செத்து கூட போயிடலாம். ஆனா ஒருத்தரை அவமரியாதை பண்றப்போ, அவங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கு வர்றப்போ அதை யாராலையுமே பொறுத்துக்க முடியாது. அப்படி கூட ஒரு வாழ்க்கை வேணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு தான் அது போகும். சோ இந்த பெண்கள் வந்து என்ன விதமா ஒரு சுயமரியாதையை இழந்து இந்த ஒரு இதுல இருந்திருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல அவங்க இருந்திருக்கப்போ என்ன ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்க முடியும்? பிறந்ததுல இருந்து அவங்க இறக்குறது வரைக்கும் அவங்க வந்து ஒரு மன உளைச்சல்ல தானே இருந்திருப்பாங்க. மேல இதை ஏன் இவங்க கொண்டு வர்றாங்க? இந்த வந்தேரிகளான இந்த ஆரியர்கள் இவங்க இங்க கூட்டிட்டு வந்தது பெண்களை இல்ல. சோ இங்க இருந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்களையும் சூத்திர பெண்களாதான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களோட தகுதிக்கு அவங்க ஏத்துக்கல. சோ இந்த பெண்கள் அங்க அவங்கள வந்து ஒரு வாரிசுக்கு மட்டுமே அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா உடல் தேவைக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெண் உடலை அப்ஜெக்டிஃபை பண்ணி அந்த நேரத்துல இருந்த அந்த நில உடைமை சமுதாயத்தையும் இவங்க வந்து துணைக்கு அழைத்து கொண்டு
உருவாக்கிக்கிற ஒரு சிஸ்டமா தான் நம்ம இதை பார்க்க முடியுது. பெண்ணுக்கு இது எல்லா விதத்திலயும் ஒரு இழிவை தான் ஏற்படுத்தி இருக்கு. அப்போ அந்த வசதியானவர்களா அந்த நேரத்துல இருந்தவங்க யாரா இருக்க முடியும்? அந்த நில உடைமையாளர்களும் மிக முக்கியமா அதுல நிலங்களை சொந்தமாக பெற்றுக்கொண்ட ஆள்பவர்களிடமிருந்து நிலங்களை சொந்தமாக இனமாக பெற்றுக்கொண்ட இந்த பார்ப்பனர்களும் தான் வசதியானவங்களா இருக்கிறாங்க. அவங்க சமூக பெண்களை இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு விட்டாங்களா? இல்ல. அவங்க மாத்திரம் அவங்கள்ட்ட இருந்த பண பலத்தை வச்சு வாங்கி இந்த மாதிரியான ஒரு இதுல ஈடுபடுத்திக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. பட்டியலின அந்த மக்களிடையே இந்த பழக்கம் இன்னைக்கும் இருக்குது. சோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு காலத்துல இருந்தது போயிருச்சு அப்படின்னா இல்ல, இன்னைக்கும் இருக்கு. இது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்க மனுசாத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அது அப்படிலாம் இல்லையே, எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் தான் இந்த சிஸ்டம் எல்லாம் இன்னும் பழக்கத்துல இருக்கிறப்போ இருக்கதான் செய்யும். அதுலயும் அவங்க சொல்லிடுவாங்க, மனுசாத்திரத்தை இது டிரான்ஸ்லேட் பண்றது வந்து தப்பா பண்ணிட்டாங்க, அப்படிலாம் இல்ல அப்படின்வாங்க. ஆனா எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வருவாங்க. அது தப்பு தானே, தப்பான ஒரு இதை எரிச்சா உங்களுக்கே வலிக்குது. ஆனா அதுக்காக அவங்க சண்டைக்கு தான் வர்றாங்க. அதுல இருந்தே இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். அது மாதிரி நிறைய சொற்கள், நித்திய சுமங்கலி, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு சொல். இப்படியெல்லாம் தானே பெண்ணை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நித்திய சுமங்கலி, கட்டினவனுக்கு முன்னாடி இவ சாகணும்ன்றது இவளுக்கு என்ன பெரிய பெருமையா இருக்க முடியும்? நான் சாகிறதுக்காக அந்த பெண் இந்த இதை பெருமையா எடுத்துட்டு அதுக்காக எத்தனை ஒரு ஒரு விரதம் அது இதுன்னு அவ இருக்கணும். அண்ட் நித்திய சுமங்கலின்னு சொல்றத ஒரு பெருமையா இந்த பெண்களை, அப்ப என்ன ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அந்த பெண்களுக்கு. இதெல்லாம் பெருமையா அவங்க ஏத்துக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு ஒரு கட்டுக்கதைகளும் அத அந்த பெண்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபாலோ பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பேட்ரியார்கல் முறையில ஆண்களின் உடல் தேவைகளுக்கான ஒரு வடிகாலா இதை உண்டாக்கி இருக்காங்க. ஆனா அதுல ஈடுபடுத்தப்பட்ட அந்த பெண்களுக்கான அந்த உளவியல், அவங்களுக்கு ஏற்படுற அந்த சிக்கல், எந்த பெண்ணுமே எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து சந்தோஷமா விருப்பத்தோட ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்ட பெண் வேணா அதுல உள்ள இது பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் ஏன்னா இதுல பல வகைகள்ல 4 விதமான தேவரடியார்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல உண்மையிலேயே எல்லாம் படித்த அறிந்த அறிவுபூர்வமான பெண்களும் ஒரு இருந்திருக்கிறாங்க. அவங்களால இத பாகுபடுத்தி பார்த்திருக்க முடியாதா? கண்டிப்பா. இது தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதின்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஆனா அந்த பெண்களின் மனநிலை, உளவியல் எத்தனை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்தடுத்து வர்ற அவங்களுடைய வாரிசுகள் அவங்களையும் இதுலயே ஈடுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு பொழுது இது வந்து ஒரு ஜெனரேஷனா அடுத்தடுத்ததுக்கு இந்த ஒரு ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நிச்சயமா பாஸ் ஆன் ஆயிருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்காம இது வந்து மிக சிறந்த ஒரு முறை அப்படின்னு இந்த தேவதாசி முறைய பெண்களே ஆதரிக்கிற மாதிரி பேசுறது என்ன ஒரு அநியாயம். சமீபத்துல மீட்டூன்ற அந்த ஒரு இதுல மிக முக்கியமா பேசப்பட்ட சின்மயி, அவங்க அவ்வளவு அந்த ஒரு ஆணின் பாலியல் வன்முறைக்கு ஈடுபட்டேன், அது இவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு என்னன்னு சொன்ன அவங்களுடைய அம்மா இந்த தேவதாசி முறைய வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும்? அவங்க தனக்கு இழைக்கும் போது அது அநீதியாகவும், பிற பெண்களுக்குன்னா அது வந்து அது இதாவும் இருக்கணும் அப்படின்னா அது என்ன, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றதே பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுல இன்னும் பெருசா சொல்லிடுவாங்க, பெண்களுக்கான உரிமைகள் வந்து அந்த தேவதாசியா இருக்கிற பெண்களுக்கு வந்து சமூகத்துல கொடுக்காத, மத்தவங்க பெண்களுக்கு இல்லாத உரிமைகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன உரிமைகள் பெருசா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மத்த பெண்களுக்கு நிலம் வந்து சொந்தமா அவங்க பேர்ல வச்சுக்க முடியாது, ஆனா இவங்க வச்சுக்க முடியும். அதுக்கு பின்னாடி எப்படி, ஏன் அதை அந்த உரிமையை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா, நில உடைமை, திரும்பியும் சொல்லணும்னா நில உடைமை, வசதியானவர்கள் இந்த பெண்களிடம் போறாங்க.
போறப்போ அதுக்கு அவங்கள்ட்ட போறதுக்காக ஒரு கமாடிட்டி தானே, இது ட்ரேட் தானே. ட்ரேடுக்கு ஒரு இது வச்சா தானே வாங்க முடியும். அப்ப நிலத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த பெண்கள்கிட்ட போயிருக்காங்க. அப்ப அந்த பெண்கள் பேர்ல அந்த நிலம் இருந்தாதான் அந்த பெண் சம்மதிப்பான்னு ஒரு இதுல அவளுக்கு அந்த நிலத்தை எழுதி கொடுத்திருக்கீங்க. ஆனா பெண் உரிமை, பெண்ணுக்கே மற்ற பெண்கள் இல்லாத உரிமை உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு அந்த மேலாப்புல அதை மாத்திரம் பேசுறீங்க. சொத்தை வச்சு அவ என்ன செய்வா? எவ்வளவு சந்தோஷமா தான் இருந்திருப்பா அவ. அதே மாதிரி கண்டிப்பா அந்த பெண்களுக்காக ஒரு ஸ்டிக்மா அந்த சொசைட்டில இருந்துட்டே தான் இருக்கும். அவ எங்க போனாலும் இவ இந்த தொழில் அப்படின்றப்போ அந்த ஸ்டிக்மாவை அவ கேரி பண்ணிட்டே இருக்கிறப்போ இந்த சொத்தெல்லாம் அவளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். பணம்ன்றதெல்லாம் அடுத்த கட்டம் தானே. மன நிம்மதி இல்லாதப்போ இந்த பணம் அவளுக்கு என்ன பெரிய ஒரு இதை கொடுத்திருக்கும்? என்னதான் பண்ணிருப்பான் அந்த பணத்தை வச்சு? மேலும் இப்படியான ஆண்கள் தங்களிடம் இருந்த சொத்தெல்லாம் கொண்டு இப்படியான பெண்களிடம் கொடுத்து ஏமாந்திருக்கிறப்போ வீட்லயும் அவனை நம்பி ஒரு பெண் இருக்கா இல்லையா? அந்த பெண் அவள் அந்த பெண்ணும் அந்த ஆணினுடைய மற்ற வாரிசுகளும் நிச்சயமா அத எவ்வளவு எதிர்த்திருப்பாங்க, எவ்வளவு ஒரு சண்டை சச்சரவு. அதால இந்த முறையில இருக்கிற இந்த தேவரடியார் பெண்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபங்கள். சோ ஒரு சொசைட்டியே ஒரு கொதிநிலையிலேயே இந்த சிஸ்டம் வச்சிருந்திருக்கு. எப்போ கணவன் தன்னை விட்டுட்டு போயிருவானோ, தன்னுடைய சொத்துகள் எப்போ தன்னிடமிருந்து பறிபோகுமோ, நம் பெற்றிருக்கும் இந்த குழந்தைகளுக்கு வழி என்னவோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அந்த மனைவிகள் வாழ்ந்திருக்கவும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தையும் கொடுத்த இந்த சமூகம் இந்த சிஸ்டத்தை போய் இப்படி தூக்கி பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய வெட்கக்கேடான ஒரு முறை. அண்ட் எல்லா வசவுகளும், எல்லா விதமான வசவுகளும் ஒரு ஆண் திட்டணும்னா கூட அந்த வசவு ஒரு பெண்ணை வைத்தேதான் இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு இந்த தேவரடியார்ன்ற ஒரு சொல் கூட மாறி இருக்கு. அப்போ எல்லாம் எந்த ஒரு திட்ட சொல்ல எடுத்தாலுமே ஆணை நோக்கிய சொல்லே இருக்காது. அந்த எல்லாமே பெண்ணை பேஸ் பண்ணின சொல் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான இன்னைக்கு இப்படி இந்த சொல்ல வச்சு நீங்க சண்டை போடுறப்போ என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பிரிவிலேஜ் பொசிஷன் அப்படின்றதுல இருக்கக்கூடிய இப்ப ஜாதி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல மேல இருந்து அந்த ஒடுக்கும் அடுக்கும் அப்ரஸ் பண்ற அந்த ஜாதியில இருக்கிற மக்கள் என்னவா இருந்தாலும் அந்த அடியில அமுக்கப்படுற ஒடுக்கப்படுற மக்களுடைய நிலையை, மன வேதனையை அவங்களால எந்த காலத்திலயும் புரிஞ்சிக்கவே முடியாது. சிம்பத்தைஸ் வேணா பண்ணலாமே ஒழிய எம்பத்தின்றது அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அவங்களால அதை ரிலேட் பண்ண முடியாது. எந்த வகையெல்லாம் அது ஒரு வேதனைய கொடுக்கும், அவங்களோட இது எப்படியெல்லாம் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுக்கு சஃபர் ஆறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதான் அந்த ப்ரிவிலேஜ் பொசிஷன் கொடுக்குற ஒரு தன்மை. அதே ப்ரிவிலேஜ் பொசிஷனை ஒரு ஆண்கள் கண்டிப்பா கீழ்நிலை, கடைநிலை, எல்லா ஜாதியோ இல்ல எதுவாக எடுத்தாலுமே அது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறதுன்னு பார்த்தா பெண்கள் தான். அப்போ இந்த ஆண்களால கண்டிப்பா பெண்களின் இந்த ஒரு மனவேதனைய அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் ரொம்ப ஈஸியா இந்த வசவுகளை கூட நீ இப்படி சொன்னியா, அப்போ பதிலுக்கு நாங்க இப்படி கேட்போம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதற்கு எதிர்வினையா நீங்க சண்டை போடுங்க, அதை தட்டி கேளுங்க, ஆனா பெண்களை இழுக்காம கேளுங்க அப்படின்னு சொல்றது அவ்வளவு ஏன் உங்களுக்கு ஒரு கொதிப்பை கொடுக்குது அப்படின்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய இதுதான். நீங்க கொஞ்சம் பொறுமையா அதை யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்றது கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். தப்பு செய்யறவங்க பின்னாடி யாருமே இருக்க போறது இல்ல. ஏன்னா முதல் ஆளா நம்ம தான் அதை தட்டி கேட்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒத்த சொல் காயப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க எதிர்வினையா வேற வேற வேண்டாத சொற்களை நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுடைய புரிதல் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிதாபம் தான் உங்க மேல எல்லாம் ஏற்படுறதா தோடுது. நன்றி காளி. சூப்பர் 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 மீரா, நன்றி நன்றி. ஒண்டர்ஃபுல்லா 3 பேரும் பேசியிருக்கிறீங்க. ஒண்டர்ஃபுல். நண்பர்கள் வேற யாராவது பேசணும்னா மைக் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். மீன்வைல் நான் அதை பேசிடுறேன்.
அமெரிக்கா வந்து இன்னைக்கு பூலோக ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினால் நம்பப்படுது இல்லையா? அத இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற்ற உதவியது ஆப்பிரிக்க கருப்பர்கள் தான் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு நகைச்சுவையாக இருக்குமோ, எப்படி ஒரு கேவலமானதாக இருக்குமோ, எப்படி ஒரு உலக மக்கள் முன்னிலையில எள்ளி நகையாடுவதற்கு இதா இருக்குமோ, அதற்கு சமமானதுதான் மதத்தை, இங்க இருக்கிற மதத்தை, இங்க இருக்கிற கோயில் சிஸ்டத்தை வந்து அதனுடைய பார்ட்டா, அதனுடைய செழுமைப்படுத்துற ஒரு அங்கமாக தேவதாசி முறை விளங்கியது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒரு நகைப்புக்குரியதாக, எள்ளு நகையாடக்கூடியதாக, ஒரு கேவலமானதாக கண்டிப்பா இருக்கும். ஒரு தரப்பினர் தொடர்ச்சியா தேவதாசி முறையை ஒழித்ததுல வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அத கான்ஸ்டன்டா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏங்க அது ஒரு புனிதமான முறைங்க, தேவர் பிளஸ் அடியார், இதுல என்னங்க கேவலத்தை கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதெல்லாம் வந்து உலக மகா ஜோக் பாத்துக்குங்க. தேவர் பிளஸ் அடியார், இதுல என்ன அசிங்கம் இருக்கு? அப்படிதான் இருந்துச்சா? அவ்வளவுதான் இருந்ததா? அப்போ ஏன் வந்து சத்தியமூர்த்தி ஐயர் வந்து அது வீட்டில் பூஜை அறை, சமையலறை இருப்பது போல் கழிப்பறையும் இருக்கணும் அப்படின்ற கழிப்பறைன்ற பதத்தை ஏன் தேவரடியார்களுக்கு பயன்படுத்தினார் அப்படின்றத விளக்க முடியணும்ல, இல்ல இல்லையா? அது உங்களால விளக்க முடியாது இல்லையா? அப்போ கழிவறையாக நாங்கள் இருக்க மாட்டோம் சொன்னதுதானே அந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்காக பேசிய, தேவதாசி சிஸ்டத்துல இருந்த, தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்க நினைத்த அத்தனை பேருடைய இதுவும் அதுதானே. சோ தேவர் பிளஸ் அடியார் அப்படின்றது, தேவரடியார் அப்படின்ற ஒரு புனிதமான பேர் இதா இருக்கும்போது ஏன் அது வந்து இத்தனை காலமாக ஒரு கெட்ட வார்த்தையாக, திட்டும் வார்த்தையாக ஏன் பயன்படுத்தப்பட்டது? இத்தனை நாள் வந்து ஏன் நீங்க அதை கேட்கவே இல்லை? இது ஏங்க இது கெட்ட வார்த்தையா பயன்படுத்துறீங்க? இது ஒரு புனிதமான வார்த்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லையா? எல்லா தரப்பினரும், அதாவது சங்கின்ற வார்த்தைய, உதாரணத்துக்கு சொல்றேன், சங்கின்ற வார்த்தைய வலதுசாரிகள் பெருமையா ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அப்படின்ற அந்த சங்கம், அந்த சங்கி அப்படின்ற வார்த்தைய பெருமையா சிலர் பயன்படுத்துவாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அத ஒரு கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்போ அட்லீஸ்ட் அந்த தேவரடியால் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஒரு தரப்பினர் கெட்ட சொல்லாகவும் ஒரு தரப்பினர் நல்ல வார்த்தையாகவும் பயன்படுத்தி இருந்தா அது புரிந்து கொள்ள முடியும். பட் எல்லா தரப்பினருமே அதை கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தும் போது அப்ப அது கெட்ட வார்த்தையா தானே இருந்திருக்க முடியும். ஏன் வந்து இன்ஃபேக்ட் அவரு சத்தியமூர்த்திய வந்து ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவர். ஆக்சுவலா ஏன் சொல்றேன்னா, அந்த தேவரடியார் முறையை ஒழிக்கிறதுக்காக அந்த பேச்சிலேயே அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தேவதாசி முறையை ஒழிக்க சொல்றீங்க, இதுக்கு ஒத்துக்கிட்டா நாளைக்கு பார்ப்பனர்கள் அர்ச்சராகிறதையும் நீங்க எதிர்ப்பீங்கல்ல, பகவானுக்கு பண்ற புண்ணிய காரியத்தை நீங்க தடை பண்ணுவீங்கல்ல அப்படின்றதையும் அவர் அன்னைக்கே தீர்க்க தரிசனமா சொன்னார். ஆமா, தேவதாசி முறையையும் ஒழிப்போம், பார்ப்பனர்கள் அர்ச்சகர் ஆவதையும், அவர்கள் மட்டுமே அர்ச்சகர் ஆவதையும் எதிர்க்கத்தான் செய்வோம் இல்லையா? இதுல வந்து தொடர்ச்சியா இந்த இதுல புனிதப்படுத்துற, இந்த தேவதாசி முறையை புனிதப்படுத்துற நிறைய விஷயங்களையும் பார்க்கலாம். ஏதோ ஒரு படம், அந்த விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் படம் நடிச்சிருப்பாரு. அது எனக்கு படம் பேர் தெரியல. அதுல அந்த நைட்ல நடந்து வர பாலியல் தொழிலாளர்கள் பெண்களை பார்த்து அவரு ஒரு டயலாக் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்கெல்லாம் உங்களை தியாகம் பண்ணி இந்த சேவையை செய்யறதுனாலதான், இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க தீனி போடுறதுனாலதான் இரவில் கூட பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியுது. சோ நீங்க பண்றது ஒரு சமூக சேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவாரு. அப்படியே அந்த சேவையை நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்களேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப இதை புனிதப்படுத்துற ஆட்கள், ஒரு தரப்பினர் தொடர்ச்சியாக இதை புனிதப்படுத்துறது வந்து ஒரு பெரிய பாலியல் சுரண்டலுக்கு தயாராக இருக்கிற, பாலியல் சுரண்டலுக்கு எப்பயுமே ஒரு நப்பாசையை வைத்து கொண்டிருக்கிற, என்னைக்காவது ஒரு ஹிந்து ராஷ்டிரம் மறந்துடாதான்ற ஒரு எப்படி ஒரு நப்பாசை, அது மாதிரி என்னைக்காவது ஒரு தேவதாசி சிஸ்டம் திரும்ப வந்துடாதான்ற நப்பாசையை தொடர்ச்சியா எப்ப போய் இவங்க டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் சைட்ல இருந்த சங்ககலா இலக்கியத்துல இருக்கிற பரத்தையரும் தேவதாசினரும் டோட்டலி வேற வேற. அது ஆக்சுவலா அது எந்த கோயிலையும் சாராத, பணம் சார்ந்த
பாலியல் தொழில், இது வந்து ஒரு கோயில் சார்ந்த பொட்டுக்கட்டும் முறை, இந்த தேவதாசி முறை அப்படின்னு சொல்றது. அந்த தொழில் எப்படி இருந்தது, அதை பற்றிய விளக்கமான தரவுகள், உறுதியான ஆதாரங்களோட நமக்கு கிடைக்கல. அது என்ன குலத்தொழிலாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானமே ஒழிய அப்படி மட்டுமே தான் இருந்ததா, வேற மொபிலிட்டி இன் சொசைட்டி சோசியல் ஹைரார்கி பாசிபிள் ஆச்சா அப்படின்ற விஷயம் தெரியல. மற்றபடி இந்த தேவதாசி அப்படின்றது வந்து முறை அப்படின்றது முழுக்க முழுக்க வறுமையினால் சாப்பாட்டுக்கு இல்லாம கோயில்ல போய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஏராளமாக இருந்திருக்காங்க. வாழ்றதுக்கு வழி இல்லாம கோயில்ல போய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஏராளமானவர் இருந்திருக்காங்க. ராஜராஜன் சோழன் கல்வெட்டு ஆரம்பத்துல, இந்த கல்வெட்டு ஆரம்பத்துல அமுதன் அப்படின்னு சொல்ற பேர் ஆரம்பிக்கிற ஒரு 3 பேர் தேவதாசிகளை வந்து தானம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து விலைக்கு வாங்கி, பெண்ணை விலைக்கு வாங்கி தானம் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து ஒரு கோயில் எப்போ இந்த தேவதாசி முறை எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னா பல்லவர் காலத்திற்கு பின்னாடி கிட்டத்தட்ட இந்த பக்தி மூமெண்ட்டும் இதுவும் நீங்க பேரலா கருதலாம். பெருந்தெய்வ வழிபாடு எப்போ வந்து பெருசா இங்க எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்ப பெரிய கோயில்கள் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கோயில்ன்றது ஒரு நிறுவனமாச்சு. அந்த கோயிலின் அங்கங்களாக இவங்கெல்லாம் வந்து உள்ளே புகுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் பாக்குறோம். இந்த பெருந்தெய்வங்கள் பெருங்கோயில்கள் எப்போ வருது அப்படின்னு சொன்னா அதையும் அந்த பேரரசுகள் உருவாவதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து இந்த தேவதாசி முறையினர் வந்து ராஜராஜ சோழன் காலத்திய அதுக்கு பின்னாடி இருக்கிற கல்வெட்டுகள் அந்த பார்த்தோம் இல்லையா, 1019 அந்த வருடத்திய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இந்த பெருங்கோயில்கள்ல வந்து இங்க பாருங்க, வழக்கமா நாங்க ஒரு கோயில் கும்பிடுறோம், ஓகே, இப்போ உங்க இந்த பெருந்தெய்வத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம், ஓகே, எங்களையும் இந்த கோயிலுக்குள்ள விடுங்க, எங்களையும் இந்த கோயில்ல மரியாதைக்குரிய ஆட்களாக விடுங்க, எங்களுக்கும் இந்த கோயில்ல முக்கிய விழாக்கள்ல எங்க ஜாதிக்கு பட்டம் கட்டுறதுக்கான வழி சொல்லுங்க அப்படின்னு போய் மரியாதைக்காக இந்த பெரிய மனிதர்கள் போய் தங்களுடைய சாதி மரியாதைக்காக அப்ரோச் பண்ணும்போது, அப்போ உங்களுடைய குலத்திலிருந்து இந்த பெண்களை வந்து சில பெண்களை வந்து நீங்க தேவதாசியாக விட்டா உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். ஏன்னா தேவதாசி முறை அப்படின்றது, தேவதாசி முறையை கைகொள்ளும் அந்த கோயில்கள், அதுக்கு முன்னாடி அந்த கோயில்கள் அப்பதான் முதல் அந்த பெரிய அந்த அஃபிலியேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயிலுக்கு இவங்க இதா இருக்கணும் அப்படின்றது. அப்போ உங்களுக்கு அந்த மரியாதை வேணும்னா கோயிலுக்கு அந்த மரியாதை வேணும். கோயில் இத்தனை தேவதாசிகள் உள்ள கோயில் அப்படின்றது அந்த கோயிலுக்கு இருக்கிற மரியாதையாகவே கருதப்படுகிறது அப்படின்றத பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த கட்டுரையில் நம்ம அதை ஒரு இடத்துல பார்த்தோம், ஒரு கல்வெட்டு ஒரு பட்டயத்தின் வழியாக பார்த்தோம். அப்போ கோயிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது நாங்க உங்களுக்கு ஒரு பதில் மரியாதை கொடுப்போம். எப்படி, நீங்க கோயிலுக்கு ஒரு தேவதாசிய கொடுத்தீங்க, தானம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தர்மம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மரியாதை கிடைக்கும்னா, அப்போ அந்த சமூகத்துக்கான அந்த குறிப்பிட்ட இனக்குழுக்கான மரியாதை, கோயில்ல கிடைக்க வேண்டிய மரியாதைக்கு யார் தேவைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களை வந்து தேவதாசிகளாக கொடுப்பது வந்து அவசியமாக இருந்திருக்கிறது. அப்போ யார் பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க குடும்ப பெண்ணை கொடுக்க ராஜா சொல்றாரு. ஆக்சுவலா ராஜா சொல்ற தீர்ப்பு இது. ராஜா வந்து உங்க வீட்டுல உங்க குடும்பத்து பெண்களை வந்து தேவதாசிக்கு விட்டீங்கன்னா மரியாதை கிடைக்கும். இல்ல அப்போ அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஓகே, நீங்க விடலாம் பரவாயில்ல, யாரையாவது விலைக்கு வாங்கி கூட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில ஒரு இது பழகும், இந்தியராக பிறப்பதற்கு நீங்க ரொம்ப பெருமை கொள்ளும் விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதற்கு ரொம்ப முக்கியமான பதிலாக சொல்லுவது, உலகெங்கிலும் அடிமை முறை ஸ்லேவரி இருந்தது, இந்தியாவில அந்த முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரொம்ப இந்த கேவலமான இந்த சாதிய அடுக்குமுறையிலேயே அடிமை முறைக்கான அத்தனை கூறுகளும் இருந்தாலும் அதையே மீறி அடிமைகளாக தங்களை தாங்களே விற்றுக்கொண்ட ஏகப்பட்ட பட்டயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதை நான் ஒரு பெரிய போஸ்டா கூட போடலாம், ஒரு த்ரெட்டா கூட போடலாம். எங்க வந்து தங்களை தாங்களே போய் ஒப்படைச்சி ஒருத்தவங்க கிட்ட தங்களை தாங்களே வித்துக்கிட்டு கடன் அடைக்கணும், கடன் அடைக்க முடியல, கடன் அடைச்சிட்டாலும் நம்மளால சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ப தன்னைத்தானே ஒரு பணக்காரர்கிட்ட போய் வித்துக்கிட்டு கடனை அடைச்சிட்டு அடுத்து வாழ்வதற்கான வழியாக அந்த அடிமையாக போய் சேர்ந்துகிட்ட, அதற்கான பட்டயங்கள் எழுதி கொண்ட, அதற்கான
ஓலைகள் எழுதி கொண்ட, அதற்கான பட்டயங்கள் எழுதி கொண்ட விஷயம் வந்து இன்னைக்கும் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப அந்த கேள்விக்கு வரேன். அப்போ இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வதற்கான, அதாவது இது இந்தியராக இருப்பதற்கு பெருமை கொள்வதற்கான விஷயங்கள் வேற ஏதோ இருக்கலாம். பட் இல்லாத ஒண்ணு கூட பொய்யா கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அத வேற ஓஹோ இது ஒரு பெரிய இந்த இன்டர்வியூ கொஸ்டின் போல் இருக்கு அப்படின்னு வேற நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல சொல்றேன், அடிமை முறை அப்படின்றது ப்ரிவலண்டாக இருந்தது அப்படின்றதுக்கான ஆதாரம் இது. அந்த மாதிரி ஒருத்தவங்களை வாங்கி அந்த கோயிலுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்து பெண்களை அந்த தேவதாசி ஆகாம இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதற்கான அத்தனை ஆதாரங்களும் சோழர் காலத்திலிருந்து, இந்த 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஆதாரங்கள் 19ஆம் நூற்றாண்டு வரை இதற்கான ஆதாரங்கள் ரொம்ப பரவலாகவே இங்க வந்து இருக்கு. அப்போ இவங்களுக்கு தேவையான மரியாதை, தலைக்கு மேல தலைப்பாக போறதுக்கு யார் தேவைப்படுறாங்க இங்க? அப்புறம் இந்த இவங்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது அப்படின்றது இதுக்கு, அதாவது இது கோயிலுக்கு வேணும், அதுக்காக உங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு சம்பளம் மாதிரியான முறையாகவே இருந்தாலும் கூட, லிட்டரலி பாத்தீங்க அப்படின்னா இவங்க போய் ஒரு பரத்தையர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கு, இவங்க போயிட்டு ஒரு தேவதாசி கிட்ட போயிட்டு வர்றதுக்கு, இவங்க காசே கொடுக்காம கோயில் சொத்துல போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாட்டை தான் இவங்க பேசிக்கலி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கோயில் மானியம் கொடுக்குது. சோ அதன் மூலமாக அதன் வழியாக கோயில் என்ற இன்ஸ்டிடியூஷன் வழியாக வர பூசாரிகளோ அந்த பெருந்தனக்காரர்களோ தாசியினருக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. அப்போ இவங்களுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்கான வேலைக்கு பணம் யார் கொடுத்திருக்கிறா? புனிதமான கோயில் கொடுத்திருக்கு, புனிதமான கடவுள் கொடுத்திருக்கிறாரு. புனிதமான கடவுள் தன்னுடைய மனைவியையும் கொடுத்து தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அதுக்கு காசும் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அந்த தேவதாசி சிஸ்டம். ஒரு 15 வயது பெண், ஓகே, முழு அலங்காரத்தோட, நான் போய் கடவுளை சென்று அடைய போகிறேன், என்னை இந்த கோயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு மணப்பெண் மாதிரி அலங்கரிச்சு கோயிலுக்குள்ள கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளோடு ஐக்கியமா கடவுளை சேருவதற்கு ஓகே அனுப்பி வைக்கிறாங்க. இப்பெல்லாம் நினைச்சா கிளம்பி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு கோயிலுக்கு போயிடலாம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிராவல் அது. ஸோ ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்து வரைக்கும் போய் அங்க மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து அந்த பெண்ணை வந்து ஒரு மணப்பெண்ணாக கடவுளை பார்ப்பதற்காக கோயிலுக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அந்த கோயில்ல இருந்து அந்த பெண் திருப்பி வரவே இல்லை. கேட்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடடா அந்த பெண் வந்தா பெருமாளே ஏத்துண்டாரே அப்படின்னு முடிச்சாச்சு. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாது. ஆனா சொல்லப்பட்ட கதை வந்து அந்த பெண் வந்து கடவுளோட ஐக்கியமாயிட்டார். எத்தனை வயது பெண்? 15 வயது இருக்கிற ஒரு பெண் கடவுளோட ஐக்கியமாயிட்டாரு. அப்ப கேட்க ஆள் இல்லாத ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான யூகம், அல்லது அவங்க அந்த பெண்ணே கூட தான் தேவதாசி ஆவறதுக்காக விருப்பப்பட்டு, கடவுளை திருமணம் செய்து கொள்வது என்பது அதுதானே, அது விருப்பப்பட்டு கூட அவங்க போயிருந்திருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவங்க கடவுள் அப்படி ஒண்ணு நெஞ்ச பொழந்து ஒண்ணு ஐக்கியம் பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படின்றது தானே இன்னைக்கு நமக்கு இருக்கிற அறிவு. அடுத்தது அதே மாதிரி தானே, எப்படி நந்தனார் எப்படி வந்து தீயில ராஜ வீதியை சுத்தி போகும்போது எப்படி நந்தனார் தீயில பொன்மேனி தரித்து கடவுளை சென்றடைந்தாரோ இல்லையா? இப்ப நந்தா, நீ இப்படியே இந்த உடம்போட நீ வந்துட முடியாது, நீ போய் அந்த தீயில குளிச்சு எந்திரிச்சு பொன்மேனி தரித்து நீ என்னை காணவா அப்படின்னு கடவுள் சொன்னாருன்றதை நம்பி நந்தனார் எப்படி பொன்மேனி தரித்து கடவுளை சென்று அடைந்து கடவுளோட ஐக்கியமானவரோ அது மாதிரிதான் இந்த 15 வயது பெண்ணு ஆயிருக்க முடியும் இல்லையா? இந்த இன்ஃபேக்ட் இந்த தளிச்சேரி பெண்டிர் ராஜராஜ சோழன் அந்த இதுல பொறிச்சிருக்கிற 400 இல்லத்து தளிச்சேரி பெண்டிர் இருக்காங்க இல்லையா? தளிச்சேரி பெண்டிராக மட்டுமே இருக்கல, ராஜராஜ சோழன் காலத்திலேயே அவங்களே ராஜராஜ சோழன் அதாவது அரசனின் திருமேனி பணியாளராகவும் அந்த புறத்துல பணியாற்றி இருக்காங்க. எப்படி?
அந்த தளிச்சேரி பெண்டீர் ஆடல் பாடல் இசை இதுல எல்லாம் இதா இருந்த பெண்டீர் அரசனின் அந்த புறத்து திருமேனி பணியாளராகவும் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒன்றும் அப்படியே புனிதமான ஆரம்பிக்கப்பட்டதே புனிதமானதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. டே அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது, எல்லா பவரும் உங்க கையில இருக்கும்போது நீங்க எவ்வளவு தூரம் புனிதத்தை மதிச்சிருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கே அது எப்படி இருந்துட்டு இருக்குது. இத இவங்க எல்லாம் சிலர் வந்து அப்படியே புல்லரிச்சிட்டு போய் இத பத்தி பேசுறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வாசந்தி அந்த இன்னொரு ஓப்பனாக இத பத்தி தொலைக்காட்சியில பேசின இவங்க அந்த ஒரு அவங்களுடைய பேர் தெரியாதனால அவங்க பொண்ணோட ரெஃபரன்ஸ் இங்க நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் அப்படியே பெண்களாக இருந்து கொண்டு அப்படியே புல்லரிச்சு போய் அவங்க வந்து சொல்றாங்க. 96ல பூரி ஜெகநாதர் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு பெரிய இந்த ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. என்ன அப்படின்னா 97 என்ன அப்படின்னா பூரி ஜெகநாதருக்கு ஒரு உற்சவம் நடக்குது. ஓகே, அது எத்தனையோ வருஷத்துக்கு கூடவே 12 வருஷத்துக்கு கூடவே நம்ம நடக்கிற ஒரு விஷயம். அது நடக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு தெரிய வருது கோயில் சார்ந்த தேவதாசிகள் யாருமே இல்லை அப்படின்றது. ஒரு குறிப்பிட்ட உற்சவத்துக்காக பூரி ஜெகநாதரனுடைய மனைவிகள் தாலி அறுத்து 10 நாள் விதவை கோலம் போடணும். இது வந்து சம்ஸ்காரம். இது வந்து ஒரு கடவுளுக்கு ஆட்டப்பட வேண்டிய ஒரு பூஜை. அந்த பூஜை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது திடீர்னு தெரிஞ்சு என்ன பண்றது, கடைசியாக வாழ்ந்திருந்த இந்த தேவதாசி வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடிதான் அப்போ இறந்துருந்தாங்க. அப்போ அவங்க இன்ஃபேக்ட் சில பேரை ட்ரெயின் பண்ணி அடுத்து தேவதாசிகளுக்கு அவங்க சொந்தக்காரங்களே 2 பொண்ணுங்களை ஏதோ ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்துல அந்த பொண்ணுங்க இல்ல அது அவமானகரமானது அப்படின்னு உணர்ந்து அவங்க வந்து அதுல இருந்து கடைசி நிமிஷத்துல பேக் அடிச்சிருவாங்க. கடைசியில தேவதாசிகளே இருக்க மாட்டாங்க. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு புரியாம இந்த கலெக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி என்ன ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து தேவதாசி அப்ளிகேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க, தேவதாசியாக பணிபுரியறதுக்கு கூப்பிடுறாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத நம்ம பத்திரிகையாளர்கள் குமிஞ்சிட்டாங்க. அவங்களை கேட்ட கேள்விகள் என்ன, கடவுள் என்ன, நாங்க வந்து பூரி ஜெகநாதருடைய மனைவிகள், நாங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நாங்க பூரி ஜெகநாதருடைய மனைவிகள் இரவில் நடந்ததை நாங்க எப்படி வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சிரிப்போட அந்த பெண் வந்து சொன்னது வந்து அப்போ பிரபலம். இன்ஃபேக்ட் ஒரு சில சஞ்சுக்தா பாணிகிரகின்னு சொல்லிட்டு ஒரு டான்சர், அவங்க ஒரு ஒடிசி நடன கலைஞர். அவங்க தேவதாசி முறையில எந்த தவறும் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்ல, நானே பார்ட் டைமா தேவதாசியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். என்ன மாதிரியான மனநிலை அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஒரு மேபி நம்மளை கூப்பிட மாட்டாங்க தானே, இந்த இன்ஸ்டிடியூஷன் என்னைக்காவது ரிவைவ் ஆகும். அதற்கான இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த வறண்ட காலத்துல இந்த செடிகள் அல்லது இந்த உயிரினங்கள் வந்து ஸ்போர்ஸா மாறி அப்படியே இறுகி கிடந்துருமா வறட்சியில. எப்போ ஐடியல் சிச்சுவேஷன் அதுக்கு உருவாகுதோ அப்போ அந்த ஸ்போர்ஸை உடைச்சி அந்த உயிரினங்கள் பல்கி பெறும், அந்த உயிரினங்கள் வந்து முளைவிடும் அப்படின்றத நம்ம அறிவியல்ல படிச்சிருக்கோம் இல்லையா. அது மாதிரி தெரியல உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேத காலம் திரும்பி வரும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த சனாதனம் தர்மம் திரும்பி வரும், என்னைக்காவது ஒரு நாள் மனு தர்மம் உயிர் பெறும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேவதாசி முறை திரும்ப வரும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெண்களை எல்லாம் திருப்பி நம்ம அடுப்பங்கரைக்குள்ளும் ஒரு பெரும்பாலான பெண்களை அடுப்பங்கரைக்குள்ளும் சில பெண்களை இப்படி பொது மகளிராகவும் வைத்து நம்மளுடைய ஆட்டத்தை தொடரலாம் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு ஸ்போர் மாதிரி இந்த இடத்துல புதஞ்சு கிடத்துட்டே இருக்கிறத நீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து we are in the same frequency, நம்மளுடைய எண்ணங்கள் ஒரே அலைவரிசையில் இருப்பதாக நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். திரும்ப திரும்ப அதாவது எப்படி நம்மள இந்த பாணிகிரகி எப்படி நம்மள தேவதாசியா விட மாட்டாங்க, எப்படி நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணிடலாம், ஒரு பேரை
பாணிகிரகியே வந்து தேவதாசியாக விரும்புறாங்களா அப்படின்னு அவங்கள ஏன்னோ அறியாமையில ஃபாலோ பண்ற யார் மனசுலயாவது நானும் ஆகணும்ன்றது கூட இல்ல, பாணிகிரகி ஆக விரும்புறாங்க அப்படின்றத மனசுல ஸ்போரா போட்டு வச்சாலே போதும். ஏன்னா ஒரு இவங்கெல்லாம் சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் கும்பல் இருக்கு பாத்தீங்களா. நிஜமாவே நான் இத நேர்ல இதை பாத்திருக்கேன். மதுரையில ஒரு பஸ்ல ஏறி உக்காந்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, என் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. எங்க பக்கத்துல ரொம்ப வயசான ஒரு பாட்டி, இதை நான் ஏற்கனவே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், வயசான ஒரு பாட்டி கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு வந்து பயங்கரமான ஒரு வெயில், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது, பயங்கரமான ஒரு வெயில், கொய்யா கூடையோட வந்து கொய்யா கூடைய எங்க காலு கிட்ட, அதாவது எங்க சைட்ல வச்சுட்டு அங்க பக்கத்துல நிக்கிறாங்க, தள்ளாமையில நிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா நான் வந்து நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான இது இருக்கும்போது இன்னொருத்தவங்க வராங்க. வந்தாங்கன்னா அவங்க வந்து பாக்குறதுக்கு ஐடென்டிஃபையபிளி ஒரு குறிப்பிட்ட இதா இருக்கிறாங்க. இவங்க என் பக்கத்துல இருக்க அம்மா, ஃப்ரெண்டோட அம்மா வந்து பதறி போய் எந்திரிச்சு, மாமி வாங்கோ வந்து இங்க உட்காரு. இவங்க ஆக்சுவலி அந்த குறிப்பிட்ட இவங்க சேர்ந்தவங்க கிடையாது. மாமி வாங்கோ, நீங்க வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழிய கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு இந்த கொய்யாப்பழ பாட்டிய உட்கார வச்சு, அதுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அந்த மாமி பக்கத்துல போய் இப்படி நீங்க வந்து அவங்களுக்கு மடியோ என்னவோ நீங்க வந்து இப்படி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நேரடியா இப்ப நான் கோச்சிக்க முடியாதுனாலும் நான் வந்து எப்படி நீ வந்து அது எப்படி உங்களுக்கு ஒரு வயசானவங்கள எப்படி நீங்களாம் ஜாதி வேற்றுமை பாக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அப்ப நான் தீவிர மதப்பற்றாளர், தீவிர கடவுள் பற்றாளர். நான் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எப்படி நீங்க வெக்கமே இல்லாம உங்க அம்மா வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேல அவங்க வந்து என்னைய வந்து எப்படி நீ அவங்க பாவம் அவங்க மடியோ என்னவோ ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வயசானவங்க நீங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க உட்கார கூட அவங்க வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பண்ற புண்ணியத்தை அவங்களுக்கே வேணும்ன்றத ரொம்ப உறுதியா இருந்தாங்க அவங்க. ஒரு இந்த மாதிரி இந்த பைத்தியங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, மனசுல அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும், அவங்க எல்லாம் அறிவாளி. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான இந்த முட்டாள்தனத்துக்கு நீங்க யாரை குறை சொல்ல முடியும்? இந்த மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்கள் எல்லாம் பரவி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்போர்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ற ஒரு ஸ்போரை வந்து இந்த இடத்துல அவங்க தொடர்ச்சியா விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதை உயிர் போட வச்சிருக்கிற இந்த சனாதனம், இந்த ஹிந்துத்வா, இந்த மாதிரி நிறைய இதுல வந்து உடனே வருவாங்க. அது எப்படி நீங்க ஹிந்து மதத்தை கேவலப்படுத்தல, ஹிந்து மதத்தை கேவலப்படுத்துறது நாத்திகர்கள் கிடையாது, ஹிந்துத்துவா தான். தொடர்ச்சியா ஹிந்து மதத்தை திரும்ப திரும்ப கேவலம் பண்ணிட்டு இருக்குது ஹிந்துத்துவானவளிய நாத்திகர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் திருப்ப எதை வந்து உயிர் போட வச்சிருக்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நான் இப்ப மேல சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்க விரும்புறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அப்பப்போ கம்ஃபர்ட் கொடுக்கறது, எதன் வழியாக அப்படின்னு சொன்னா இந்த டாக்ஸிக் பேட்ரியார்கியின் மூலமாக, இந்த பேட்ரியார்கியின் மூலமாக, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியின் மூலமாக, அதாவது நச்சாண்மையின் மூலமாக இந்த ஸ்போர்ட்ஸை அங்கங்க இந்த நச்சாண்மையினருக்கு தெரிய கூட தெரியாது நம்ம இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தான் நம்ம தீனி போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த ஸ்போர்ட்ஸ் அழிஞ்சிராம தான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம், இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தான் நம்ம கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறது மூலமா என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம உயிர் போட வச்சிருக்கோம், இந்த நப்பாசியை என்னைக்குமே நம்ம உயிர் போட வச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியறதே இல்லை. அப்போ வர்க்க பேதத்தை எதிர்த்து போராடுபவர்கள், ஜாதி பேதத்தை எதிர்த்து போராடுபவர்கள் தொடர்ச்சியாக செய்வது என்ன அப்படின்னா இந்த பாலின பேதத்தை மட்டும் கண்டுகொள்ளாமல் விடுவது. அப்கோர்ஸ் அவங்க அப்படிதான் விடுவாங்க, ஏன்னா அவங்க பசிக்கு தானே அவங்க அழுவாங்க. அப்போ இந்த பாலின பேதத்துக்கான அந்த தொடர்ச்சியான போராட்டத்தை, தொடர்ச்சியான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக மறந்துடாம, சலிச்சிராம, சீப்பா இவங்க இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிராம தொடர்ச்சியாக அதை முன் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியது யாரு அப்படின்னு சொன்னா
பெண்கள் மட்டும் இல்ல, நச்சாண்மையிலிருந்து வேறுபட்ட அத்தனை பாலினத்தவர்களும் அதை வைக்கணும். ஏன்னா நச்சாண்மை அப்படின்றது ஒரு மைனாரிட்டி. நச்சாண்மைக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற இதர ஆண்கள், பெண்கள், இதர பாலினத்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம். இவர்கள் அத்தனை பேருமே, ஆண்கள், பெண்கள், இதர பாலினத்தவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே, அன்று குழந்தைகள், அனைத்து குழந்தைகள் அத்தனை பேருமே இந்த நச்சாண்மையால பாதிக்கப்படுறவங்க. அப்போ அந்த நச்சாண்மையின் மூலமாக, நச்சாண்மைக்கான பிரதிநிதிகள், அவங்களுக்கான அந்த அந்த ஸ்போர்ட்ஸை காப்பாத்துறவங்க, அந்த ஸ்போர்ட்ஸை பரப்புறவங்க எப்பெல்லாம் வெளிப்படுறாங்களோ அப்பெல்லாம் இல்ல தவறு அப்படின்றத ஹார்ஷா இல்லாம ரொம்ப கெட்ட எப்போ ஹார்ஷா ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒருத்தவங்களுக்கு ஈகோ தட்டி எழும்பிடும். தேவையில்லை. நம்ம சொல்றது கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அமைதியா சொல்லணும், நிதானமா சொல்லணும், நிதானம் தவறாம சொல்லணும். உடனே ஒருத்தவங்க ஒத்துக்கணும் பதிலுக்கு அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. எனக்காவது ஒரு நாள் ஒத்துக்கோ, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இதை கேட்டு போ, இன்னைக்கு நீ ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. யோசி மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்க போதும். என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் போது அது மண்டைக்குள்ள இருந்து ஒரு நாள் மேல வரும். அன்னைக்கு நீ என்ன முடிவோ எடுத்துக்க. அன்னைக்கு யார் உன் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க நன்மை அடைஞ்சிட்டு போறாங்க. இன்னைக்கு நான் சொன்ன இத நீ ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மனசோட தொடர்ச்சியாக இந்த நச்சாண்மையை தன்னை அறியாமல் பரப்பி கொண்டிருப்பவர்களின் மீது நம்ம எதிர் நின்று தொடர்ச்சியாக அமைதியாக போயிடாம அப்படின்ற ஒரு ஆவது சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி மக்களே, பொறுமையாக இவ்வளவு நேரம் இந்த வாசிப்பையும் இந்த உரையாடலையும் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. வேற யாரும் ஆட் பண்ண வேண்டியிருக்கா மக்களே? இல்ல காளி இல்ல. நன்றி நாகு. சக்திவேல் வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, நாங்களே எல்லாரும் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கேட்டு குரல் கேட்டு பல வருஷம் பல கோடி ஆண்டு ஆன மாதிரி தெரியுது. நீண்ட நாள் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு சிக்ஸர் அடிச்ச மாதிரி நீங்க ஓப்பனிங்க இன்னைக்கு நல்லா ஒரு ஸ்பேஸ் நல்லா இத்தனை நாளா சொல்லாதது இன்னைக்கு சேர்த்து சொல்லிருக்கீங்க, 10 நாளா சேர்த்து. நல்லா இருக்கு. ரெண்டாவது எனக்கு ஒரு 40-45 செகண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நானு என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டேன்னா, இந்த பொட்டுக்கட்டு பழக்கம் இருக்காங்க இல்லையா, அது பழக்கம் இல்ல, அது ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு கிடையாது அது. ஆனா வட இந்திய பகுதி எல்லாம் சமீபத்துல ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அங்கங்க வீடியோ கிளிப்ப நிறைய பார்த்தேன் நானு. அப்போ இன்னமும் அங்க இருக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட்டும். ரெண்டாவது அந்த பொட்டுக்கட்டு இதுல பார்த்தோன்னா 4 பேர் அக்கா தங்கச்சிருவாங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கோவிலுக்கு நேர்த்தி வர்ற மாதிரி, கோவில் இந்த மாடுகளை நேர்த்தி விடுவாங்களே, அத மாதிரி பெண்களை அந்த காலத்துல, இப்ப கிடையாது நினைக்கிறேன் தமிழகத்துல, வட இந்தியாவில இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு உறுதியா தெரியல எனக்கு. அப்போ அந்த ஒருத்தர் மட்டும்தான் கோவிலுக்கு விடுறாங்க, மிச்சம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. இன்னும் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க பார்த்தோன்னா விலைக்கு வாங்கப்பட்டு அது தானமா கொடுத்துறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த தில்லானா மோகன்லால் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல பார்த்தோன்னா அந்த பத்மினிக்கு அந்த மாதிரி பெண் குழந்தையா இருந்தா அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. சப்போஸ் ஆண் குழந்தையா பிறந்துட்டா என்ன பண்றது, அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியல. எனக்கு நிறைய இடத்துல டவுட்டா இருக்கு. அப்படி ஆண் குழந்தை இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதுக்கு டவுட் கேட்கலாம். ரெண்டாவது இப்போ வட இந்திய பகுதியில இருக்கா இல்லையா அது கேட்கறேன். நன்றி சக்திவேல், ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. வெரி கிளாட், நீங்க இது ரொம்ப சந்தோஷம் நீங்க இது கேட்டதுக்கு. இப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி இதை நீங்க கண்ணுல உங்க பட்டதுக்கான காரணம் நான் கூட சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப நன்றி. இந்த கண்ணுல பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேசிய மனித உரிமை ஆணையம் 6 தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேவதாசி சிஸ்டம் உங்களுடைய மாநிலத்துல இருக்கா, அதை இருந்தா அதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு விளக்கம் கேட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் பாதியில ஒரு நோட்டீஸ் அனுப்புது. எந்தெந்த மாநிலங்களுக்கு அதை அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். 1929 தேவதாசி ஒழிப்பு முறை முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள், ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள், பெரியார் அவர்களுடைய ஆதரவோடு அவர்கள் முன்னெடுத்த அந்த தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே அமலுக்கு வந்தது 1947 அக்டோபர் 9. புரியுதுங்களா? 1947 அக்டோபர் 9 தான் எனாக்ட் ஆனது. அப்போ பார்ஷியலி அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ பார்ஷியலி கொஞ்சம் ஆந்திரா, கொஞ்சம் கர்நாடகா, கொஞ்சம் கேரளா, கொஞ்சம் கேரளா, இது எல்லாமே நம்ம எல்லாமே ஒன்னா இருந்தது. ஆனா மாநில வாரியாக இந்த மாதிரி பிரிச்சு போகும்போது
தனித்தனி மாநிலங்களாக போச்சு. அப்போ எனாக்ட் பண்ண ரீஜன்ஸ் பாதியும் மீதி பகுதிகள் அப்போ அதுக்கப்புறம் பிரிந்த பகுதிகள், ஆந்திராவாக பிரிந்த பகுதிகள் பெரும் பகுதி, அது முழுவதுமாகவே மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கல. உதாரணத்துக்கு ஆந்திராவை மட்டும் எடுத்துக்கிறேன், கேரளா கர்நாடகா நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு இது தேவைப்படும் போது குழப்பங்கள், இந்த பகுதியில் தேவதாசி முறை ஒழிப்பு, இந்த பகுதியில தேவதாசி முறை ஒழிப்பு இல்லை அப்படின்ற ஒரு முறை வந்து இந்த 3 மாநிலங்களையும் நிலவினது. அதுக்கப்புறம் இத வந்து ஒழிச்சது எப்போ அப்படின்னு சொன்னா 1982 கர்நாடகா முழுவதும், 1988 இது முழுவதும், அதாவது ஆந்திரா முழுவதும் வந்து ஒழிக்கப்பட்டது. ஓகே. ஆனாலும் கேரளால அப்பவே கொண்ட ஒரு 47 நம்ம எனாக்ட் பண்ணும் போதே அதுவும் ட்ரிவாங்கூரும் சேர்த்தே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. இப்போ ஆனாலும் இது அப்போவே இது ஒழிக்கப்பட்டிருந்தாலும் கர்நாடகால மட்டும் 70,000 தேவதாசிகள் இருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டும் சேர்த்து, அதாவது அப்போதைய ஆந்திரா இருந்தது இல்லையா, இந்த 2 பகுதிகளும் சேர்ந்து மொத்தம் 80,000 தேவதாசிகள் இருக்காங்க இன்னைக்கும். தமிழ்நாட்டுல ஓப்பனாக தேவதாசிகள் இருப்பதாக தகவல் இல்லை, அதுதான் உண்மை. ஓகே. ஆனா இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எப்பயும் போல கொஞ்சம் அப்படியே, அண்ட் மகாராஷ்டிரால 30,000க்கும் மேற்பட்டவர்கள் தேவதாசிகளாக இருக்கிறாங்க. அதுல ஒரு வீடியோ தான் அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி வைரலான ஒரு வீடியோ. அதன் அடிப்படையில தான் சுமோட்டோவா இந்த மனித உரிமை ஆணையம் இதை வந்து அனுப்பிச்சது. எந்தெந்த மாநிலங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கர்நாடகா இருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால இருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா கேரளால இருக்காங்களா இல்லையான்றத பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை பற்றி மட்டும் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருப்பதாக தகவல் இல்லை. ஆனா தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எதுவும் ஒரு நெகட்டிவ் ஷேடு, இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஷேடு நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்களா, இல்லைன்னா வந்து உண்மையிலேயே மேபி அப்படி இருந்திருக்காது. மேபி என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, உறுதிப்படுத்திக்க, இல்லங்க நீங்க எல்லாம் சவுத்து தானே, உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேட்டாங்களா அப்படின்னு தெரியல. இந்த நோட்டீஸ் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. அது தவிர இருப்பதாக டேட்டா இருக்கிற இந்த 4 மாநிலங்கள் தவிர கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கொடுத்துருக்குறாங்க. சில 6 வாரங்களோ சில வாரங்களுக்குள்ள பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து வந்தது. அவர் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தேவதாசி முறையில வந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் தேவதாசி, ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவங்க வந்து அவங்களுடைய பார்ப்பு வேலைன்னு சொல்லுவாங்க, பிம்ப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆள் பிடித்து கொண்டு வருகிற வேலை அப்படின்றது பொதுவாக, இல்லைன்னா பொதுவாக அவங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு போய் வெளியில எங்கேயாவது போய் பொழைச்சிக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எந்த விதத்திலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இல்லையா? அப்படித்தானே இருக்கும். இப்போ வசவுகள்லாம் எப்படி இருக்கு? தேவதாசியின் அப்படின்றத தாசியின் மகனேவாகவும் மனைவி உன்னுடைய மனைவி தாசி என்பதாகவும் இப்படித்தானே இருக்கு. சோ அந்த இதுல பிறக்கிற ஆண்களுக்கு அதே கதிதான். நன்றி சக்தி. அந்த ஆண் குழந்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தேவதாசிகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்க முடியும். வெளியில பண்ணிக்கிறது அந்த அவனுடைய சத்து தான் இல்லையா? வேற ஜாதியில அவனை விட படிநிலையில மேல இருக்கிறவங்களை பண்ண என்ன ஆகும்னு தெரியல. மற்றபடி வேற படிநிலையில இருக்கிற இதுல அப்படித்தானே இருந்திருக்க முடியும். அது அப்ரூவ்டான ஒன்னாக இருந்திருக்காது என்னைக்குமே. நான் 20 செகண்ட்ல மட்டும் முடிச்சுக்கிறேன் நானு. அதாவது எப்படின்னு கேட்டா, பழைய ஜெய்சங்கர் படம் அதுல வந்து சொல்லுவாப்ல, நீ வந்து தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதி, என் பொண்ணை நான் உனக்கு கட்டி தர மாட்டேன், அதே மீறி நீங்க எங்காவது ஓடி போயிட்டா என் பொண்ணை வந்து பொட்டு கட்டி விட்டுருவேன், அந்த மாதிரி சொல்லுவாடு அவர் பண்ணாப்ல. ஒருவேளை இதுக்கு தான் அது வந்துச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகமா கேள்வி கேட்கறேன். 1415 இந்த மாதிரி ஒரு 1415 கேட்டிருக்கிறது யாருக்கிட்டனா ராஜா கிட்ட. ஆமா, 1415 இந்த மாதிரி ஒரு அடிமை சாசன, ரேது இல்ல 1800 சொச்சத்துல ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து பரிசம் போட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவளை வந்து ஏதோ பணத்துக்காக ஏதோ ஒரு இதனால அவளை அவங்க அப்பா வீட்டுல விட்டு வச்சிருந்தேன், அவங்க அப்பா போயிட்டு
இந்த மாதிரி கோயிலுக்கு பொட்டு கட்டி கோயிலுக்கு அவளை வந்து வித்துட்டாரு, அதனால அவளை என்னுடைய மனைவியை மீட்டு தரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனு கொடுத்து அதுல அந்த இதுல வழக்கு போட்டு அதை வின் பண்ணியிருக்கிறாரு அவரு. ஒரு தகவலுக்காக சொல்றேன். நன்றி. வேற எதுவும் யாரும் பேச வேண்டியிருக்கா? நம்ம ஸ்பேஸை முடிச்சிடலாமா? நன்றி மக்களே, வந்து இணைந்திருந்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு நல்ல ஒரு படைப்போட நம்ம திருப்பி சந்திப்போம். ரொம்ப நாள் ஆசை சுப்பிரமணியம் அவர்களை சந்திப்பதற்கு, அவர்களுடைய கட்டுரையில ஒண்ணு வாசிக்கணும் அப்படின்றது. சொல்லுங்க கோம்ஸ். இதுல ஒரு விஷயம் வந்து, அதாவது தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கறத போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லணும். ஆனா இப்ப அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கறதுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இது மாதிரி கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுவது தடை செய்யப்பட்டது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து, தேவதாசி பெண்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். லீகலாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்போ அது வந்து இல்ல, யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தது அப்படிங்கிறது வந்து அதை மறுக்கிறவர்களோட வாதம். அப்படி இல்ல, அந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததுன்னா தேவதாசி முறையை வந்து அவ்வளவு நமக்கு வந்து இங்க ஜாதிய படிநிலையை விட்டே யாருமே வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிளெக்சிபிள், யார் வேணா, பிறப்ப நாள் கிடையாது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அதுலயும். ஆனா அது அப்படி இல்லங்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடந்தது. ஆனா அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரொம்ப பெரிய வில்லுக்கு அப்புறம் அது வந்து நடந்தது. நாங்க கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நடந்ததுனாலதான் இது வந்து வெளியில வந்திருக்கு. ராமாவரதம் கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பெரியாரோட சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது அப்படிதான் நடக்குது. அது திருமணம் பண்ணிக்கிற உரிமை அந்த பெண்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதுல அழகு இல்லாத பெண்கள் அல்லது அந்த வேலைக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னும் பொழுது, அவங்க அதுல இருந்து வெளியேற்றப்படும் பொழுது அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க அந்த மாதிரி நிலைமையில இருந்து வெளியில வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்க யோசிச்சு பாத்துக்கலாம். இந்த சட்டத்தின் மூலமாக அந்த பெண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு உரிமை வழங்கப்பட்டது. அதை நான் வந்து அந்த திருமணம் சொல்லும் போது சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். நன்றி காலை, இப்படி ஒரு முக்கியமான டாபிக் வந்து கொண்டு வந்ததுக்கு. அதுவும் நீங்க சொன்ன வரலாற்று தகவல்கள் வந்து ரொம்ப 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 அபூர்வமாகவும் அரிய இதுவாகவும் இருந்தது. அதுவும் நீங்க அந்த சங்குத்தா யாரு என்ன சட்டர்ஜியா பாணிகிராக்கி அந்த அவங்க பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப தெரியாது எனக்கு. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி அது உண்மைதான். அதாவது ஒரு ஸ்போர் எப்படி தன்னைத்தானே உள்ளுக்குள்ள முடக்கி வச்சுக்கதோ, அந்த மாதிரி இவங்களோட ஆசைகள் எல்லாம் என்றைக்காவது மீண்டும், இன்றைக்கு இருக்கிறது நிச்சயமா சனாதானம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் சனாதானம் தழை தோங்காதா, பழைய நிலைமைக்கு நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு கேவலமான முறையா இருந்திருக்குங்கிறது இன்னும் யாரும் உணரலையா, இல்ல உணர்ந்தும் அதை மறுக்கிறாங்களா, என்ன அப்படி ஒரு நீண்ட நெடிய தூக்கத்துல இருக்காங்க மக்கள், எனக்கு புரியல. அதுதான் உண்மை. எல்லாருமே வந்து அது ஒரு ஸ்போர் வந்து தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க எல்லாரும் அந்த ஆசையை வந்து அடக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. அது தெரியாம நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல தான் அதை மீறி திங்க் பண்ணி அந்த இடத்துக்கே போகாதீங்க அப்படின்னு தடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி காரி, ரொம்ப அழகா பேசுனீங்க, படிச்சீங்க. தேங்க்யூ கோமதி. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, குறிப்பிட்ட சமூகம் தான் தேவரடியராக நியமிக்கப்பட்டார்களா அல்லது ஏழ்மையை பயன்படுத்தினார்களான்னு. ஆரம்பத்துல அது வந்து ஏழ்மையை தான் தொடர்ச்சியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. சாப்பிடக்கூட இயலாத ஏழ்மையாக அது இருந்திருக்குது. தங்களை அடிமையாக விற்றுக்கொள்ளும் ஏழ்மை இருந்திருக்குது, ஏழ்மையாக இருந்திருக்காங்க. 19ஆவது நூற்றாண்டுலதான் அதுவே ஒரு தனி சமூகமாக பரிணமிக்கிறது. அதுவே ஒரு தனி சமூகமாக பரிணமித்து அது ஒரு பெயராகி அது 19ஆம் நூற்றாண்டுல இது நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒழிப்பு வரும்போது, தேவதாசி ஒழிப்பு வரும்போது அது தனி ஜாதியாகவே அது கருதப்பட்டது. அடுத்தது அந்த காலகட்டத்தில் அந்த 1930 டெம்பிள் என்ட்ரியும் இந்த தேவதாசி ஒழிப்பு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு காலகட்டம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட். இத வந்து அருணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை டிவி டிபேட்ல பாத்திருக்கேன். பேச்சாளர் அருணன் சொல்லிட்டு அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியா? ஓகே மார்க்சிஸ்டோடைய தலைவர். ஓகே அருணன் அவர் வந்து கடம்பவனம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அவர் ரொம்ப முன்னாடி எழுதின புத்தகம் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்துல ஒரு பகுதியாக
இந்த பெண்கள் தேவதாசி அதுல வந்து அந்த டெம்பிள் என்ட்ரியையும் அந்த டெம்பிள் மீனாட்சி அம்மன் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு தேவதாசி அவங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு நிறைய அதுல ஒரு தேவதாசி ஃபேமிலியவே குறிப்பிடுவாங்க, ஒரு சிஸ்டத்தையே சொல்லுவாங்க. அதுல ஒரு பெண் இருப்பா, அந்த பெண்ணுடைய நிலை வாழ்க்கை அந்த அந்த தேவதாசியினுடைய வாழ்க்கை முறையை சொல்லுவாங்க, இதர தேவதாசிகளுடைய வாழ்க்கை முறையை சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த தேவதாசியின் மகளாக பிறந்த ஒரு பெண்ணினுடைய விதி அதையும் கடைசியில அதுல சேர்த்திருப்பாங்க. ரொம்ப நல்லா எழுதப்பட்ட முழுக்க முழுக்க அந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையிலேயே அவர் நிறைய கம்பைல் பண்ணி அந்த புத்தகம் எழுதியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கோபுரத்துல இருந்து ஒருத்தர் இறந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுல இருந்து டெம்பிள் என்ட்ரிக்கான மொமெண்டம் கிரியேட் ஆகுறதுல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு நாளினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவான டைம் என்னுடைய லைஃப்ல கடந்த ஒரு வருஷமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் டைம் தான். அத ரொம்பவே இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு மேல உடல்நிலைய அந்த வேற வேற காரணங்கள், நேரமின்மை, வேற வேற காரணங்கள்னால ரொம்பவே அதை நான் மிஸ் பண்ணேன். இன்னைக்கு என்னமோ திருப்பி ஒரு ஸ்போர் ஆகி இன்னைக்கு உயிர் போட வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேச முடிஞ்சதுல, எல்லாரும் நம்ம 4 பேரும் வர முடிஞ்சதுல, நம்மளுடைய லிசனர்ஸ் எல்லாரும் அட்டன் பண்ண முடிஞ்சதுல, நம்ம எல்லாரையும் திருப்பி பார்க்க முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம திருப்பி ஸ்பேஸ்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே. நான் ஸ்பேஸ் எண்ட் பண்ணிக்கிறேன்.